ஆண்டவரும் அருமை இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். கர்த்தருடைய கிருபை நம்மை அதிகமாய் அதிகமாய் வழிநடத்தி தேவன் நம்மை மகிழ பண்ணுவாராக. ஆமென். அல்லேலூயா. ஆமென். எத்தனை பேர் கர்த்தருடைய வார்த்தையை கேட்க ஆயத்தமா இருக்கிறீங்க? ஆமென். சந்தோஷம். தொடர்ந்து கடந்த வாரத்தில் தியானித்ததான அந்த வசனத்திலிருந்து மீண்டும் தொடர கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் அதன் 12வது வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் அதன் 12வது வசனம். இப்படி இருக்க தன்னை நிற்கிறவன் என்று எண்ணுகிறவன், தன்னை நிற்கிறேன் என்று எண்ணுகிறவன் விழாதபடிக்கு எச்சரிக்கையா இருக்க கடவன். ஆமென். ஜெபிக்கலாமா? எல்லோரும் கண்களை மூடி. கடந்த வாரத்தில் தியானித்த சத்தியம் நன்றாக ஞாபகம் இருக்கும். மனதில் வைத்து கொஞ்ச நேரம் தேவனோடு, ஆண்டவர் என்னோடு பேசுங்கப்பா, எங்களோடு பேசுங்க, எங்களோடு பேசுங்க, எங்களோடு பேசுங்க. பரிசுத்த ஆவியானவரே, இன்றைக்கும் இந்த சத்தியத்தின் மூலம் எங்களோடு இந்த வாரத்தில் பேசுகிறதான ஒவ்வொரு வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம்ப்பா. என்னோடு நீர் பேச போகிற ஒவ்வொரு வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். சபையோடு எங்களோடு நீர் பேச போகிற வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எனக்கு வேண்டிய மன்னாவை இன்று நான் பெற்றுக்கொள்ள போவதற்காக ஸ்தோத்திரம். இன்றைக்கு நான் எனக்கு வேண்டிய பலனை பெற்றுக்கொள்ள போவதற்காக ஸ்தோத்திரம். இன்றைக்கு எனக்கு தேவையான சகல காரியங்களையும் தேவ சமூகத்திலிருந்து வார்த்தையாய் பெற்றுக்கொள்ள போகிறதுக்காக ஸ்தோத்திரம்ப்பா. ஸ்தோத்திரிக்கிறோம், 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 ஸ்தோத்திரிக்கிறோம். அன்பின் பரலோக பிதாவே, குமாரனாம் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த மகிழ்ச்சியான காலை நேரத்திலும் ஒரு வசனத்தை தியானிக்கிற அந்த நேரத்தில் பரிசுத்த ஆவியானவரே, ஒரு வசனத்தை தியானிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. வார்த்தை உம்முடையது, ஜனங்கள் உம்முடையவர்கள், சபை உம்முடையது, அடியேன் உம்முடையவன். எங்களோடு, சபையோடு, ஜனங்களோடு ஆண்டவரே கர்த்தர் நீங்க பேசுங்க, ஆவியானவர் நீங்க பேசுங்க. வார்த்தை ஆண்டவரே ஸ்தோத்திரம் தீர்க்கமாய் வரட்டும். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. ஆமென். மீண்டும் ஒரு விசை வாசிக்கலாம். 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் அதன் 12வது வசனத்தை எல்லோரும் சேர்ந்து வாசிக்கலாமா? இப்படி இருக்க தன்னை நிற்கிறவன் என்று எண்ணுகிறவன் விழாதபடிக்கு எச்சரிக்கையாய் இருக்க கடவன். அல்லேலூயா. ஆமென். இந்த வார்த்தை நாம் கடந்த வாரத்தில் தியானித்தோம். எப்படி தியானித்தோம் என்று சொன்னால், வெற்றிக்குள் ஒரு தோல்வி. அது யாருக்கெல்லாம் புரிஞ்சுது? அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இன்றைக்கும் நாம் தியானிக்க போகிறோம், வெற்றிக்குள் ஒரு தோல்வி ஏன் அப்படிங்கிற அந்த கேள்வியோடு மறுபடியும் நம்ம என்ன பண்ண போகிறோம்? இந்த சத்தியத்தை தியானிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. கடந்த நாட்கள் நம்ம பார்த்தோம், ஆபிரகாமை குறித்து நம்ம பார்த்தோம், லோத்தை குறித்து நம்ம ஆபிரகாமை பார்க்கல, லோத்தை குறித்து பார்த்தோம். அப்புறம் இன்னொரு நீதிமான் யாரு? நோபாவை குறித்து பார்த்தோம், சாலமோனை குறித்து பார்த்தோம். இப்படி ஒரு சிலரை குறித்து பார்த்தோம். நமக்கு நேரம் பத்தாததுனால நம்ம அப்படி என்ன பண்ணிட்டோம்? நிறுத்திட்டோம். இன்றைக்கும் நாம் தியானிக்க போகிறோம். நம் சாலமோனிலிருந்து சில காரியங்களை நான் மீண்டும் சொல்ல விரும்புகிறேன். நமக்கு சாலமோன் ராஜாவை குறித்து நன்றாக தெரியும். அவரை போல ஒரு ஞானவான் கிடையாது. ஆனா அந்த ஞானவான் எப்பொழுது அவர் தோல்வியை நோக்கி தன் வாழ்க்கையை அவர் திருப்புகிறார் என்று சொன்னா, அவருடையதான தனிப்பட்ட காரியங்களுக்கு அவர் அதிகமான முக்கியத்துவத்தை கொடுக்க ஆரம்பிக்கும் பொழுது, அவர் தேவன் கொடுத்ததான சகல ஞானத்தையும் சகல புத்தியையும் தன்னுடைய பிள்ளைகளுக்கு, தலைமுறைகளுக்கு கற்றுக் கொடுக்காமல் அதை தன் சுய லாபத்துக்கென்று, ராஜ்யத்துக்கென்று அவர் என்ன பண்ணாரு? மாற்றிக்கொண்டதை நம்ம பார்த்தோம். தாவீது தன்னுடையதான நாட்கள்ல இருந்த பொழுது அவர் செய்த ஒரு காரியம் என்ன? கர்த்தருடைய ஆலயத்திற்காக சகலவற்றையும் அவர் சபதரித்து, அதாவது சேர்த்து வைத்து விட்டு தான் அவர் என்ன பண்ணாரு? தன்னுடையதான மறைவை நோக்கி போனாரு. ஆனா தாவீதுக்கு அப்புறம் வந்த சாலமோன் அவ்வளவு அதிகமான கஷ்டங்கள் எதுவும் படல. எல்லாமே தகப்பன் சேர்த்து வைத்து போனாரு. ஆனா அதை சரியாய் செலவிடாமல் தன் போக்கில் செலவிட்டு எல்லாவற்றையும் இழந்து ஒரு தோல்வியான ஒரு ராஜாவாக அவர் காணப்படுவது நமக்கு நன்றாக தெரியும். வேதம் அழகாய் நமக்கு சொல்லுகிறது. மார்க்கவின் புஸ்தகம், திருப்பிக் கொள்ளுங்கள், மார்க்கவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் அதன் 17வது வசனத்தில் அழகான ஒரு வேத வசனம் சொல்லுகிறது.
ஒரு வேரானது நிலத்தில் சரியாய் நிலைத்திருக்காமல் அது வேர் கொள்ளாமல் போனா அது சீக்கிரத்தில் என்ன ஆகுமா, அது நிலையற்று போகுமா. வாசியுங்க மார்க்குவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 17வது வசனம். தங்களுக்குள்ளே வேர்கொள்ளாதபடியால் தங்களுக்குள்ளே வேர்கொள்ளாதபடியால் கொஞ்ச காலம் மாத்திரம் நிலைத்திருக்கிறார்கள். ஸ்தோத்திரம். இந்த சாலமோன் கொஞ்ச காலம் மாத்திரம் நிலைத்திருந்தார். வசனத்தின் நிமித்தம் உபத்திரவும் துன்பமும் உண்டான உடனே இடறல் அடைகிறார்கள். இவர்களே கற்பாறை நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள். ஸ்தோத்திரம். இந்த சாலமோனுடைய வாழ்க்கையில அவர் வேதத்தை அறிந்த மனிதன், வேதத்தை தியானிக்கிற மனிதன், வேதத்தை எழுதுகிற மனிதன். அப்படிப்பட்ட வேதத்தை வாசிக்கிற, விசுவாசிக்கிற, தியானிக்கிற மனுஷனுடைய வாழ்க்கையில அந்த வேத வசனங்களுக்கு கீழ்ப்படிய முடியாத நிலைமை வரும்பொழுதுதான் வசனத்தின் நிமித்தம் உபத்திரவம் உண்டாகும். ஒருவருக்கு எப்ப வசனத்திலிருந்து உபத்திரவம் உண்டாகும்னா, எப்ப ஒருவரால் ஒரு வசனத்துக்கு தன்னை கீழ்ப்படிய பண்ண முடியலையோ அப்பொழுது அந்த வசனத்தின் நிமித்தம் அவர்களுக்கு என்ன உண்டாகிறது, உபத்திரவம் உண்டாகிறது. சாலமோனுடைய வாழ்க்கையில அவர் அந்த வசனங்களை தேவன் அவருக்கு ஞாபகப்படுத்தினார். சாலமோனுக்கு அந்த வசனத்தை தேவன் ஞாபகப்படுத்தினார். நீ இப்படிப்பட்டவைகளுக்கு உன் இருதயத்தை சாய்க்காமல் இருக்கணும்னு சொல்லும் பொழுது சாலமோன் தேவனுடைய சத்தத்திற்கு இருதயத்தை சாய்க்காமல் தன்னுடைய சித்தத்திற்கு. அப்ப தேவன் கற்றுக் கொடுக்கிறது, உனக்கு அதிகமான ஞானத்தை கொடுத்திருக்கிறேன், உனக்கு அதிகமான புத்தியை கொடுத்திருக்கிறேன், உனக்கு எல்லா செல்வத்தையும் கொடுத்திருக்கிறேன், உன் காலத்துல சமாதானமான வாழ்க்கை நான் என்ன பண்ணியிருக்கிறேன், கொடுத்திருக்கிறேன். அநேகருடைய வாழ்க்கையில தேவன் அதிகமான சமாதானத்தை கொடுத்தா கூட அது எப்படிதான் போய் முடியுது, கடைசியில பிரச்சனையில தான் போய் முடியுது. அநேகருடைய வாழ்க்கையில கேட்கிற ஒரே ஒரு காரியம், எங்களுக்கு சமாதானம் வேணும். நம்ம எல்லோரும் அதிகமா ஜெபிக்கிறது எதற்காக ஜெபிக்கிறோம், குடும்பத்தின் சமாதானத்துக்காக ஜெபிக்கிறோம். குடும்பத்துல சண்டை வரக்கூடாதுன்னு ஜெபிக்கிறோம். குடும்பத்துல பணம் பற்றாக்குறை வரக்கூடாதுன்னு ஜெபிக்கிறோம். குடும்பத்துல எந்த ஒரு யுத்த களமும் ஏற்படக்கூடாதுன்னு நம்ம ஜெபிக்கிறோம். இது எல்லாவற்றையும் தேவன் யாருக்கு கொடுத்து வைத்தார்னா சாலமோனுக்கு கொடுத்து வைத்தார். சாலமோனை சுற்றி யுத்த களம் கிடையாது. ஏன்னா அவன் உயிரோடு இருந்த காலத்தில் ஒருவரும் அவனுக்கு முன்பாக எதிர்த்து வரவ இல்லை. அப்படிப்பட்ட சூழ்நிலைக்கு தேவன் அனுமதிக்கவும் இல்லை. இரண்டாவது, அவருக்கு நல்ல ஞானம், தேசத்தை ஆளக்கூடியதான நல்ல ஞானத்தை கொடுத்தார். அது நிமித்தம் தேசத்திலிருந்து எந்த புரட்சியாளர்களும் அவருக்கு என்ன பண்ணல, எழும்பல. மூன்றாவது, அவர் எல்லோருக்கும் புத்தி சொல்லுகிறவராக இருந்த அரண்மனைக்குள்ள எந்த ஒரு குளறுபடியும் ஏற்படாம அரண்மனை கரெக்டாக நடத்தி கொண்டு போனார். இப்படி எல்லாமே அவருக்கு சமாதானமா இருந்த சூழ்நிலையில அவர் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாரு, அவருக்கு என்ன செய்வதென்று அடுத்து யோசிக்க தன் இருதயத்தை வசனத்தை விட்டு விலக்கி தன்னுடையதான காரியங்களுக்கு நேராக அவர் திருப்ப ஆரம்பிக்கும் பொழுது அந்த வசனத்தின் நிமித்தம் அவருக்கு என்ன உண்டாகிறதா, உபத்திரவம் உண்டாகிறதா. அநேக நேரங்கள்ல நம்முடைய வாழ்க்கையில நிம்மதியா இருக்கிறப்ப, சந்தோஷமா இருக்கிறப்ப, சமாதானமா இருக்கிறப்ப, எந்த ஒரு யுத்தமும் இல்லாம இருக்கிறப்ப, அதிகமான பணம் இருக்கிறப்ப, அதிகமான பண பற்றாக்குறை இல்லாத சூழ்நிலைக்கு நம்ம வாழும் பொழுது நாம் எதை பற்றி அதிகமா யோசிப்போம்னு சொன்னா, அப்பொழுது வசனம் நமக்கு ஒன்றை கர்த்தர் ஞாபகப்படுத்துவார். என்ன வசனம் ஞாபகப்படுத்துவார்னா, ஏதாவது ஒரு வசனத்தை ஞாபகப்படுத்துவார். நம் நிம்மதியாக இருக்கிறத பார்த்து, நம் சந்தோஷமாக இருக்கிறத பார்த்து நமக்கு ஒரு வசனத்தை ஞாபகப்படுத்துவார். இல்லை நம்ம இடத்துல அதிகமான நல்ல ஒரு பொருட்கள் இருக்கும் பொழுது நமக்கு ஒரு வசனத்தை ஞாபகப்படுத்துவார். ஆனால் அந்த வசனத்தை நாம் என்ன பண்ண மாட்டோம், அந்த நேரத்தில் செயல்படுத்தாமல் நம்முடைய இருதயத்தை என்ன பண்ணுவோம், கொஞ்சம் கடினப்படுத்துவோம். உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, நம்முடைய சபையில் நடந்ததான ஒரு சம்பவம். ஆமாம், கரெக்டாக ஞாபகம் வந்துருச்சு. நம்ம என்ன பண்ணோம், முன்னாடி கிறிஸ்மஸ் அல்லது மற்ற ஃபெஸ்ட் ஏதாவது ஒரு விஷயத்தை முன்னிட்டு அன்பின் விருந்து போல் நம் சபையில் என்ன பண்ணுவோம், நாம் செய்வது நமது வழக்கம். அப்படி ஒரு முறை அன்பின் விருந்து செய்யும் பொழுது இந்த வாட்டி என்ன பண்ணலாம், ஆகாரத்தை மற்றவர்களுக்கு, அதாவது நமக்கு நாமளே எடுத்துக்கொள்ளாமல் அதை வெளியில் என்ன பண்ணலாம், போய் கொடுக்கலாம், நாமும் சாப்பிடுவோம் அவங்களும் சாப்பிடட்டும் அப்படின்னு சொல்லி ஒரு முறை ஒரு சின்ன ஆலோசனை பண்ணி பேசிட்டு இருக்கிறப்ப சரியா யாரும் ஞாபகம் இல்லை. அப்போ சொன்னாங்க, ஃபர்ஸ்ட் அதெல்லாம் வேண்டாம், நம்ம ஆட்களுக்கே நம்ம என்ன பண்ணுவோம், கொடுப்போம் அப்படின்னாங்க. இதை நான் எதற்கு சொல்றேன்னா,
நமக்கு தேவன் அதிகமாக கொடுக்கும் பொழுது, தேவன் நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் பொழுது, தேவன் நமக்கு நிறைவான காரியத்தை கொடுக்கும் பொழுது, அது நம்முடைய பார்வையில் எப்படிப்பட்டதற்கு திருப்தியா இருக்கு. திருப்தியா இருக்கிற நான் அந்த திருப்தியை என்ன பண்றேன், மற்றவர்களுக்கு கொடுக்கணுன்ற எண்ணத்துக்கு பதிலா தனக்கு தானே வைத்து கொள்ளணும், எனக்கு நானே வைத்து கொள்ளணும், எனக்கு நானே சந்தோஷமா இருக்கணும். அப்படிங்கும் பொழுது அந்த பசி உள்ளவனுக்கு, ஆதரவற்றவர்களுக்கு, திக்கற்றவர்களுக்கு நீ போஷிக்கணுங்கிற அந்த வசனம் நமக்கு என்ன பண்ணாது, செயல்படுத்த முடியாம அந்த வசனத்துக்கு நாம் எதிர்த்து நிற்போம். அந்த வசனத்தின் நிமித்தம் நமக்கு உபத்திரவம் என்ன ஆகும், உண்டாகும். இதுதான் வசனத்தால் உண்டாகக்கூடிய உபத்திரவங்கள். அப்ப தேவன் அநேக நேரங்களில் நமக்கு காண்பித்து கொடுக்கிற, நமக்கு ஞாபகப்படுத்துகிற வசனங்களுக்கு நாம் கீழ்ப்படிவோம் என்றால் வசனத்தின் நிமித்தம் நமக்கு உபத்திரவம் உண்டாகாது. சாலமோன் அன்றைக்கு கீழ்ப்படிந்திருந்தால் அவர் ஒரு நல்ல ராஜாவாக, ஒரு வெற்றி உள்ள ராஜாவாக இருந்திருப்பாரு. ஆனா அவர் தோல்வி அடைய காரணம் என்ன? அவர் வசனத்துக்கு தன்னை இணக்கமாய் விடாமல் வசனத்துக்கு எதிர்த்து நின்றாரு, வசனத்தோடு போராட ஆரம்பித்தாரு. அந்த வசனம் அவருக்கு உபத்திரவத்தை உண்டாக்க ஆரம்பித்தது. கடைசியில காலப்போக்கில் சாலமோனுடைய இருதயம் எப்படி போகுது, ஒரு வேரே ஒரு மரத்தை தாங்கி பிடிக்கக்கூடியதா இருக்கே தவிர ஒரு இலையானது என்றைக்கும் மரத்தை என்ன பண்ணாது, தாங்கி பிடிக்காது. அதுதான் ரோமர் எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரம் 8வது வசனம் சொல்லும், அழகாய் சொல்லும், வேர்தான் மரத்தை பிடித்திருக்கே தவிர இலை ஒன்றும் வேற என்ன பண்ணல, பிடித்திருக்கல. தேவன் கொடுத்த ஞானமே சாலமோனை ராஜாவாய் மாற்றியதை தவிர, தேவன் கொடுத்த ஞானமே சாலமோனை பெரிய ஞானியாய் மாற்றியதை தவிர, தேவன் கொடுத்த ஞானமே சாலமோனுடைய சுற்றி இருக்கிறதான ஆட்களுக்கு மத்தியில் சமாதானத்தை கொடுத்ததை தவிர, சாலமோனுடைய தனிப்பட்ட காரியத்தினால அவன் ஞானவானாய் மாறவில்லை. அவன் பெரிய அறிவாளியாகவோ அல்லது வீரனாகவோ மாறவில்லை. அவன் பெரிய அதிகாரம் நிறைந்த ஒருவனாகவும் அவன் என்ன பண்ணல, மாறல. அவன் முழுக்க முழுக்க தேவனால் பிடிக்கப்பட்டவன், தேவனால் தாங்கப்பட்டவன். எனக்குள் ஒரு எண்ணம் இருக்கணும், என்னை நடத்துவது கர்த்தர் மாத்திரமே, எனக்கு அறிவு இருக்கிறது, எனக்கு புத்தி இருக்கிறது, எனக்கு எல்லாமே தெரியும், எனக்கு எல்லாமே எக்ஸ்போர்ட்டா இருக்கிறேன்னு சொல்லி நாம தேவனுடைய புத்தியை சார தள்ளிவிட்டு நான் தான் எல்லாத்தையும் தாங்குறேன்னு நினைச்சோம்னா அங்கதான் நம்ம தோத்து போகிறோம். ஒரு வெற்றியுடைய வாழ்க்கை உடையவன் ஏன் தோல்வி அடைகிறானா, எல்லாமே நான் தாங்கி கொண்டிருக்கிறேன், எல்லாவற்றையும் நான் சுமந்து கொண்டிருக்கிறேன். ஒரு வேர் சொல்லக்கூடிய வார்த்தையை இலை என்ன பண்ணுது, ஒரு இலைக்கு என்ன ஒரு ஆயுள் காலம் இருக்க போகுது, மிஞ்சி போனா ஒரு மாசம் அல்லது 2 மாசம் இருக்கும். அதுக்குள்ள அந்த பச்சையானது பழுத்து அது காய்ந்து தரையிலே விழுந்து அது மற்ற மனிதர்களாலோ மிருகங்களாலோ காற்றாலோ அடிபட்டு மிதிப்பட்டு இருக்கிற இடம் தெரியாம போகக்கூடிய இலை என்ன வார்த்தை பேசுது அப்படின்னா, நான் தான் மரத்தையே தாங்கி நிக்கிறேன். ஆனா வேர் சொல்லுகிறது, நான் வெளியில தெரிவதில்லை, ஆனா நான் தான் அந்த மரத்தையே என்ன பண்றேன், தாங்கி நிக்கிறேங்கிறது. பார்க்க அழகா இருக்கிற அந்த பச்சையான இலைக்கு என்ன பண்ணல, அந்த பச்சையான இலை நினைக்குது, நான் இருக்கிறதுனால தான் எல்லோரும் இந்த மரத்தை நேசிக்கிறாங்க, இந்த பச்சையான தோற்றம் இருக்கிறதுனால தான் அநேக குருவிகள் அநேக கிளிகள் என்னை தேடி வருகிறது என்று அந்த மரம் நினைக்குது, அந்த இலை நினைக்குது. நான் பச்சையா இருக்கிறதுனால தான் இந்த மரத்துக்கு எல்லாம் வராங்க, நான் பச்சையா இருக்கிறதுனால தான் இந்த மரத்துக்கோட நிழலுக்கு எல்லாம் வந்து நிற்கிறாங்க, நான் பச்சையா இருக்கிறதுனால தான். அப்போ அநேகருடைய நேரத்தில் சாலமோன் நினைத்திருப்பாரு, என் ஞானத்தினால தான் எல்லாம் நடக்குது, என் ஞானத்தினால தான் எல்லாமே வருது, என் ஞானத்தினால தான் எனக்கு என்னால் இத்தனை ராஜ்யங்களை கட்ட முடிஞ்சிச்சு, என் ஞானத்தினால தான் இந்த ஸ்தோத்திரம் ஆலயத்தை கட்ட முடிஞ்சு, அரண்மனையை கட்ட முடிஞ்சு, எல்லாமே கட்ட முடிஞ்சிச்சு. ஆனால் ஸ்தோத்திரம் அங்கே ஞானம் செயல்படலை, அந்த தோற்றம் செயல்படலை. கீழிருந்து வேர் கொடுத்ததான போஷாக்கின் நிமித்தமே அந்த மரத்தினான இலை எப்படிப்பட்டதா இருக்கு, பச்சையாக இருக்கிறது. தேவன் நமக்கு கொடுத்த கிருபையின் நிமித்தமே நாம் இன்றைக்கு பிழைத்திருக்கிறோமே தவிர நம்முடைய பலத்தினால் அல்ல, நம்முடைய தாளந்தினால் அல்ல, தேவன் கொடுத்த கிருபையினால், தேவன் கொடுத்ததான கிருபையினால் மாத்திரமே நான் வாழ்கிறேன் என்று ஒருவர் தன் வாழ்க்கையை விட்டு கொடுத்து ஒப்பு கொடுத்து வாழும் பொழுது அவருடைய வாழ்க்கையில தோல்விக்கான அறிகுறி என்பது குறைந்திருக்கும். தோல்வியே இருக்காதுன்னு இல்லை, தோல்விக்கான அறிகுறிகள் குறைந்திருக்கும். ஏனென்றால் என் சிநேகிதனாகிய ஆபிரகாமுக்கு நான் மறைப்பேனோ, அந்த வார்த்தையை ஆபிரகாம் பெற்றுக்கொள்ள ஒரே ஒரு காரணம் கிருபை. ஆபிரகாம் மீது தேவன் வைத்த கிருபை.
ஆபிரகாம் மீது தேவன் வைத்த சிநேகம், ஆபிரகாமுக்கு தேவன் கொடுத்த முக்கியத்துவம். அந்த இடத்திற்கு நான் தள்ளப்படணும். அந்த இடத்துக்கு நான் தள்ளப்படும் பொழுது, அந்த கிருபையை நான் பெற்றுக்கொள்ளும் பொழுது, அந்த இரக்கத்தை நான் பெற்றுக்கொள்ளும் பொழுது, நிச்சயமாக தேவன் எனக்கு எதையும் மறைக்க மாட்டார். அப்ப எனக்கு எதையும் தேவன் மறைக்க மாட்டார் என்றால் என்னுடைய வாழ்க்கையில என்ன உண்டாகும்? தோல்விக்கான அறிகுறிகள் குறைய ஆரம்பிக்கும். ஆனா நான் இல்ல அப்படின்னு சொல்லி என்னாலதான் எல்லாமே ஆச்சு, என் சம்பாத்தியம், நான் அதிகமான வாயிலிருந்து இந்த வார்த்தைக்கு, என்னுடைய குடும்பத்திலே இந்த வார்த்தையை நான் அதிகமா கேட்டுக்கிறேன், என் சம்பாத்தியம் தான், என்னால மட்டும்தான். ஒருவேளை சாலமன் இப்படிப்பட்டதான வார்த்தையை பயன்படுத்திருக்கலாமோ என்னமோ தெரியல. நான் சில சமயம் இந்த வார்த்தையை பயன்படுத்தியிருக்கேன். அப்ப இன்னைக்கு நான் யோசிக்கிறேன், என்னால இங்க ஒண்ணும் இல்லை, என்னை அழைத்த தேவனாலே எல்லாம், நடுகிறவனாலும் அல்ல, நீர் பாய்ச்சுகிறவனாலும் அல்ல, விளையச் செய்கிற தேவனாலே எல்லாம் ஆகும். என்றைக்கு அந்த எண்ணத்திற்கு நாம் தள்ளப்படுகிறோமோ அப்பொழுது நிச்சயம் நம்முடைய தோல்வியின் சுவடுகள் மாற ஆரம்பிக்கும். ஆனா அநேக நேரங்கள் எல்லாமே என்னுடைய ஜெபத்தால தான், நான் உபவாசிக்கிறதுனால தான். அந்த மனுஷனை நான் காமிச்சு கொடுக்குறேன். 2 பேர் ஜெபம் பண்ண போனாங்க. லூக்காவின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரத்துல 10 முதல் 14 வசனங்கள்ல பார்க்கிறப்ப, ஆயக்காரனும் பரிசேயனும் ஜெபிப்பதற்காக தேவ ஆலயத்துக்கு சென்றதாக நாம் அங்க பார்க்க முடியும். அங்க இருக்கிறதான ஆயக்காரன், அங்க இருக்கிற பரிசேயன் இருவருமே தேவ சமூகத்தில் ஜெபிக்க போவார்கள். அந்த வசனத்தை வாசிங்க எடுத்தவர்கள். லூக்கா 18:10 முதல் 14 வசனம். 2 மனுஷர் ஜெபம் பண்ணும்படி தேவாலயத்துக்கு போனார்கள். ஒருவன் பரிசேயன், மற்றவன் ஆயக்காரன். 11 வாசிங்க. பரிசேயன் நின்று தேவனே நான் பரிகாரர் அநியாயக்காரர் விபச்சாரக்காரராகிய மற்ற மனுஷரை போலவும் இந்த ஆயக்காரனை போலவும் இராததனால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். வாரத்தில் 2 தரம். ஒரு நிமிஷம் அப்படி நிறுத்துங்க. 2 மனுஷங்க ஜெபம் பண்ண போனாங்க. ஆயக்காரனும் பரிசேயனும் ஜெபம் பண்ண போனாங்க. அப்ப பரிசேயன் வேகமா தேவ சமூகத்தில் நின்று அவன் ஜெபிக்கிறதான ஒரு வார்த்தையை எப்படி ஜெபிக்கிறான்? நான் பாவமற்றவன், நான் உண்மை உள்ளவன் என்கிறதான விஷயத்தை பூரா அவன் சொல்லிட்டு அதோட தன் ஜபத்தை நிறுத்தி இருந்தா பரவாயில்ல, அடுத்து அவன் செய்த ஜபத்தையும் அவனுடைய வாழ்க்கையை நம்ம பார்க்கணும். அவன் எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்து, இவ்வளவு குறை சொல்றானே, அவன் எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்து. இப்ப வாசிங்க சிஸ்டர். வாரத்தில் 2 தரம் உபவாசிக்கிறேன். வாரத்தில் 2 தரம் உபவாசிக்கிறேன். என் சம்பாத்தியத்தில் எல்லாம் தசமபாகம் செலுத்துகிறேன். தனக்குள்ளே ஜெபம் பண்ணினான். ஆயக்காரன் தூரத்திலே நின்று தன் கண்களையும் வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பிலே அடித்துக்கொண்டு, போதும். இங்கு இவன் சொல்லுகிற 2 முக்கியமான வார்த்தை, நான் வாரத்துக்கு 2 முறை உபவாசிக்கிறேன், என் சம்பளத்தில் பாதிய தசமபாகமாக செலுத்துகிறேன்னு சொல்லி அவன் என்ன பண்ண, தன்னுடைய ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்கிறான். தன் ஆவிக்குரிய வாழ்க்கையின் நிலையையும், தன் ஜெபத்தின் நிலையையும், தன் சம்பாத்தியத்தின் உண்மையையும் அவன் என்ன பண்றான் அங்க சொல்லுகிறான். சொல்லிட்டு இவ்வளவு செய்தவன் நல்லவனாக தானே இருக்கணும். நல்லா விபச்சாரம் வேசித்தனம் பண்ணாத ஒரு மனுஷன், பாவம் செய்யாத ஒரு மனுஷன், அக்கிரமக்காரர் உடைய வாழ்க்கையை வாழாத ஒரு மனுஷன், 2 வாரத்துக்கு 2 முறை உபவாசிக்கிற மனுஷன், வாரம் தசமபாகம் கொடுக்கிற மனுஷன், இந்த மனுஷன் எப்படிப்பட்டவனாக இருக்கணும்? நம்முடைய பார்வையில் எப்படிப்பட்டவனாக இருப்பார்? நல்ல மனிதன். ஏனென்றால் இன்றைக்கு உலகம் ஒருவனை நல்லவன் என்று சொல்லுவதற்கான அங்கீகாரம் என்ன? அவன் குடிக்காதவனா இருக்கணும், அவன்கிட்ட எந்த கெட்ட பழக்கம் இருக்கக்கூடாது, ஒருவேளை திருமணம் ஆகியிருந்தாக்க குடும்பத்தை நல்லா கவனிக்கக்கூடியவர்களாக, எல்லாவற்றையும் வாங்கி கொடுத்து பிள்ளையையோ மனைவியையோ நல்லா கவனிக்கக்கூடியவனாக இருக்க வேண்டும் என்று சொல்லி, அல்லது ஆஃபீஸாக இருந்தாக்க எல்லாருக்கும் நல்லா உதவி செய்யக்கூடியவர்களாக, நல்லா சம்பாதிக்கக்கூடியவர்களாக இருக்கணும். உறவினர்கள் மத்தியில் இருந்தால் கேட்குறப்பெல்லாம் பணம் கொடுக்குறவனா தான் நல்லவன், கொடுக்குறவனா கேட்டவன். அல்லேலூயா.
அப்ப இடத்துக்கு ஏற்றபடி எல்லோரும் நல்லவர்கள் கெட்டவர்கள் என்பதை என்ன பண்றாங்க, நியமிக்கிறாங்க. இந்த வேத பிரகாரமாக சபையில் ஒருவரை நல்லவர் என்று சொல்வதற்கு அவர்களுக்கு என்ன அத்தாரிட்டி இருக்கு அப்படின்னா, ஒண்ணு அவங்க நல்லா ஜெபிக்கிறவங்களா இருக்கணும். சபையில நீங்க ரொம்ப நல்லவங்கன்னு ஒருத்தரை பார்த்து சொன்னாக்க, ஏன்பா நீ நல்லவன்னு சொல்றேன்னு கேட்டாக்க, நீங்க ரொம்ப நல்லா ஜெபம் பண்றீங்க. சொல்ற விஷயம் என்ன, நீங்க ரொம்ப நல்லா ஜெபம் பண்றீங்க. சரிப்பா, அப்புறம் நீங்க ரொம்ப நல்லா பைபிள் வாசிக்கிறீங்க. பாஸ்டர் எந்த வசனம் சொன்னாலும் உடனே எடுத்து உடனே நீங்க ரொம்ப சத்தமா போல்டமா அழுத்தம் திருத்தமாய் நீங்க வாசிக்கிறீங்க. நீங்க ரொம்ப ஸ்பிரிச்சுவலா இருக்கிறீங்க. ஒருவர் சபையில் இருக்கிறவர்கள் ஒருவரை பார்த்து ஆவிக்குரியவர் என்று எப்படி தரம் போடுறாங்க? நல்லா சத்தமா ஜெபம் பண்ணா ஆவிக்குரியவன், அல்லது நல்ல சத்தமா பைபிளை பாஸ்டர் சொன்னவன் எடுத்து வாசிச்சா ஆவிக்குரியவன். அந்த ஆவிக்குரியவன் தான் தோத்து போக காரணம் என்ன? அவன் செய்ததெல்லாம் சரி, ஆனால் அவன் மற்றவர்களை இலக்காரமாக பார்ப்பதை தேவன் அனுமதிக்கிறார். நான் எவ்வளவு உபவாசம் பண்ணாலும், நான் எவ்வளவு வேதாகமத்தை வாசித்தாலும், நான் எவ்வளவு கண்ணீரோடு கர்த்தரை ஆராதிக்கிறவனா இருந்தாலும், நான் கண்ணீரோடு சத்தியத்தை கேட்டு என் இருதயத்தை உடைத்து நான் ஒப்பு கொடுக்கிறவனாக இருந்தாலும், நான் மற்றவர்களை தூரத்தில் வைத்து அவனை பாவி என்றும் என்னை நீதிமான் என்றும், அவனை போல நான் இல்ல ஆண்டவர், நான் ரொம்ப நல்லவன்னு சொல்லி மற்றவர்களை இலக்காரமாய் நடத்தக்கூடிய இருதயம் உடையவர்கள் சீக்கிரத்தில் தங்கள் வாழ்க்கையில் தோத்து போகிறார்கள். அதற்காக நான் பைபிள்லாம் வாசிக்க மாட்டேன், யாரும் இலக்காரம் பண்ண மாட்டேன்னா நீங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில் என்ன பண்ணிடுவீங்க? தோத்து போயிடுவோம். ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும் உபவாசித்து வேதத்தை வாசித்து நல்ல ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்ந்து ஜெயிக்கிறவர்களா இருக்கணும். அதே பட் சேம் டைம் மற்றவர்களை இலக்காரமாய் பார்க்காத ஒரு நல்ல பார்வை உடையவர்களாக என்ன பண்ணணும்? இருக்கணும். இந்த இலக்காரமாக அற்பமாக பார்க்கிற பார்வை உடையவர்களுடைய வாழ்க்கையில சீக்கிரம் அவர்கள் தோத்து போகிறான்னு நம்ம பார்க்கிறோம். எப்படி யோனாவினுடைய வாழ்க்கையில பார்க்கிறப்ப யோனா ஒரு நல்ல தீர்க்கதரிசி, யோனா ஒரு நல்ல தீர்க்கதரிசி, தேவனுக்கு பயப்படுகிற மனுஷன், கர்த்தருடைய தீர்க்கதரிசி, கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட மனுஷன். அந்த கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட மனுஷன் யோனாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 3வது வசனத்துல கர்த்தர் அவனை நோக்கி நினிவேவுக்கு நீ போக வேண்டும், நீ நினிவேவுக்கு போய் நினிவேவில் இருக்கிற ஜனங்களுக்கு தீர்க்க தரிசனம் உரைத்து அவருடைய பாவத்திலிருந்து அவளை காப்பாற்ற வேண்டும் அப்படி என்று சொல்லி தமது வார்த்தையை யோனாவுக்குள் வைத்து யோனாவை அனுப்பி வைத்தார். ஆனா யோனாவோ 3ஆம் வசனத்தில் பார்க்கிறோம், அவன் தர்ஷீஷுக்கு நினிவேவுக்கு போகாமல் தர்ஷீஷுக்கு ஏறும் படகில் ஏறி தர்ஷீஷுக்கு போனான், தன் போக்கில் போக ஆரம்பித்தான். ஏன்? அவன் நினிவே ஜனங்களை எப்படி பார்த்தான்? ஒரு விதமான இலக்காரம். இவன் பொழைச்சா என்ன, பொழைக்காட்டி என்ன, இவன் பரிசுத்தமா வாழ்ந்து என்னத்தை சாதிக்க போகிறான், இவனுக்கு ஏன் சத்தியம் சொல்லணும்? அநேகருடைய எண்ணம், இவனுக்கு சொல்லி இவன் ரட்சிக்கப்பட்டு என்ன பாஸ்டர் பண்ண போற, ஏன் பாஸ்டர் டைம் வேஸ்ட் பண்றீங்க, ஏன் பிரதர் டைம் வேஸ்ட் பண்றீங்க, ஏன் இவனுக்காக ஜெபம் பண்றீங்க, இவன் திருந்த மாட்டான், இவனுக்காக ஜெபம் பண்ணாதீங்க. யாரு சொல்றது? தீர்க்கதரிசி, ஆவிக்குரியவன், உபவாசிக்கிறவன், வேதத்தை வாசிக்கிறவன், சொல்லுகிற வார்த்தை, அவனுக்காக ஜெபம் பண்ணாதீங்க பிரதர், அவன் திருந்த மாட்டான். எத்தனை வருஷமா நாங்க புத்தி சொல்லிட்டு இருக்கிறோம், எத்தனை வருஷமா அவனுக்காக ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறோம், எத்தனை வருஷமா அவனுக்கு சுவிசேஷம் சொல்லிட்டு இருக்கிறோம், அவன் கேட்கறது கிடையாது. சொல்றது யாரு? ஆவிக்குரியவன், தீர்க்கதரிசி, வேதத்தை வாசிக்கிறவன், வேதத்தை விசுவாசிக்கிறவன். எதை நம்புறது இல்ல? மற்றவர்களுக்கு ஏற்படக்கூடிய ரட்சிப்பின் சந்தோஷத்தை அவனால் என்ன பண்ண முடியல. எனக்கு அது சந்தோஷம், அவன் ரட்சிக்கப்படவே வேண்டாமியா, செத்தாலும் சாவிட்டு அவனை நான் சுவிசேஷம் சொல்லி அவனை ரட்சிப்பை நடத்தவே மாட்டேன். அநேக ஆவிக்குரியவர்கள் தங்கள் சொந்த குடும்பத்திற்கே சரியான சுவிசேஷத்தை சொல்லாமல் ஊருக்காக ஜெபித்து, ஊருக்காக உபவாசித்து, ஊருக்காக பாடுபட்டு, ஊருக்காக கண்ணீர் சிந்தி, ஊருக்காகவே செத்து போறாங்க. அல்லேலூயா.
ஆனா வேதம் நம்ம கற்றுக் கொடுக்கிறது முதலாவது உன் குடும்பத்துக்கு ஜெபம் பண்ணு. யோனாவை பார்த்து, யோனாவே நீ நினிவேவுக்கு போவேன், நினிவே உன்னுடைய குடும்பம், அது என்னுடைய மக்கள், நீ அதற்கு தீர்க்கதரிசி, நீ அதற்கு ஊழியக்காரன், நீ அதற்கு மெய்ப்பனாக நான் நியமிக்கிறேன், நீ போன்னு சொன்னா அந்த மெய்ப்பன் தன் குட்டிகளிடத்தில் எப்படிப்பட்டவனா இருந்திருக்கணும்? இரக்க குணம் உள்ளவனாக, பாதுகாக்கிற குணமுடையவனாக. ஜெபிக்கிற எல்லோருடைய இருதயம் எப்படிப்பட்ட இருதயமா இருக்கணும்? அவர்களை பாதுகாக்கிற இருதயம் உடையவர்களா இருக்கணும். ஜாமக்காரன் ஒரு வார்த்தை எல்லாத்தையும் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஜாமக்கார ஜபம் சில இடத்துல கேள்விப்பட்டிருப்பீங்க. ஜாமக்கார ஊழியனையை கேள்விப்பட்ட. ஜாமக்காரனா என்ன? அந்த ஜாமக்காரனுடைய வேலை என்ன? அவன் அநேகரை என்ன பண்ணுவான்? ஆசீர்வதிப்பான், எச்சரிக்கை கொடுப்பான். சாம கோடாங்க என்ன பண்ணுவார்? நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது, இந்த வீட்டில் இருக்கிற ஐயாவுக்கு, இந்த வீட்டில் இருக்கிற அம்மாவுக்கு நல்ல காலம் பிறக்குது, இந்த வீட்டில் இருக்கிற பையனுக்கு சீக்கிரம் நல்ல காலம் பிறக்குது, இந்த வீட்டில் இருக்கிற அம்மாவுக்கு, இதைத்தானே சொல்லிட்டு போவாங்க. ஏன் எந்த ஒரு ஜாமக்காரனாவது நான் இந்த வீட்டு சீக்கிரம் அழிஞ்சு போகுது, இந்த வீட்டுக்கு கெட்ட காலம் வந்திருக்குன்னு சொல்லி யாராவது பார்த்துருக்கீங்களா? எந்த ஜாமக்காரனாவது, எந்த கோடாங்கியாவது இரவு நேரங்களில் அந்த குடுகுடுப்பு ஆடிட்டு வரவங்க, இந்த வீட்டுக்கு கெட்ட காலம் பிறக்க போகுது, இந்த வீட்டுக்கு கெட்ட காலம் பிறக்க போகுது, இந்த வீடு சீக்கிரம் செத்து போகுது, இந்த வீடு சீக்கிரம் அழிஞ்சு போகுது, இந்த வீடு சீக்கிரத்தில் தீப்பிடிச்சு கருகி போகுதுன்னு யாராவது சொல்லி உங்க வயதுக்கு கேள்விப்பட்டிருக்கீங்களா? என் வயசுக்கு நான் கேட்டதில்லை. என்னை விட வயசுல மூத்தாரி அநேகர் இருக்கிறீங்க, நீங்க யாராவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? அப்ப ஜாமக்கானுடைய வேலை என்ன? ஆசீர்வதிப்பது மட்டும்தான். அவனுக்கு சபிக்கிறதுக்கான அதிகாரம் யாரு கொடுக்கல? அவன் நமஸ்கரிக்கிற தெய்வமே அவனுக்கு கொடுக்கல. கோடாங்கி நமஸ்கரிக்கிற தெய்வமே கோடாங்கிக்கு எந்த அதிகாரத்தை கொடுக்கல? சபிக்கிற அதிகாரத்தை கொடுக்கல. ஒரு வீட்டை கடந்து போகிற அதிகாரத்தை கொடுக்கல. ஒரு வீட்டை ஆசீர்வதிக்காம அலட்சியம் பண்ணி போகிற அதிகாரத்தை கொடுக்கல. ஆனா ஆவிக்குரியவன், ரட்சிக்கப்பட்டவன், விசுவாசிக்கிறவன், ஜாமக்கார ஜபத்தில் 12 மணி நேரம் ஜெபிக்கிறவன், வாரத்தில் 2 முறை உபவாசிக்கிறவன், 3 முறை உபவாசிக்கிறவர்கள், 3 வேளை 6 வேளை ஜெபிக்கிறவர்கள், வேதத்தை வாசிக்கிறவர்கள் எதை செய்து கொண்டிருக்கிறாங்க? சபிக்கவும் சத்தியம் பண்ணவும். சுவிசேஷத்தை சொல்ல மாட்டேன், இவன் ரட்சிக்கப்பட தேவையில்ல, இவெல்லாம் ரட்சிக்கப்பட்டு என்னத்தை சாதிக்க போறான்னு சொல்லி யோனாவை போல ஆமனுக்கு நிமித்தம் சந்தோஷம் உண்டாச்ச. யோனாவுக்கு சந்தோஷம் எதுல உண்டாகுது? ஒரு ஆமணக்கு செடி முளைத்து வருது நிமித்தம் சந்தோஷம் உண்டாகிற அவனுக்கு எதுல சந்தோஷம் இல்ல? இவர்கள் தங்களுக்கு ஏற்படக்கூடிய மரணத்திலிருந்து தப்புவிக்கப்பட்டாங்கன்றது சந்தோஷம் இல்ல. அவன் சொல்லிவிட்டு அவன் ஆமனுக்கு அந்த மலையின் உச்சியில போய் நின்று அவன் செய்கிற ஒரு விஷயம் என்ன? யோனா, இவர்கள் எப்படியும் சீக்கிரம் என்ன பண்ணிடுவாங்க? செத்துருவாங்க. அவன் சாகர வரைக்கும் எங்கேருந்து என்ன பண்ணுவோம்? வேடிக்கை பார்ப்போம். ஒரு ஜெபிக்கிறனுடைய இருதயம், உபவாசிக்கிறனுடைய இருதயம், ஊழியம் செய்கிறனுடைய இருதயம், தீர்க்க தரிசன ஊழியம் செய்கிறனுடைய இருதயம், எனக்கு தீர்க்கதரிசன வரம் இருக்கு என்று சொல்லுகிறவர்கள் எதை செய்து கொண்டு இருக்கிறாங்க? அழிவை வேடிக்கை பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். யாருடைய அழிவை? என் கரத்தில் என்னை நம்பி கொடுத்த ஜனங்களுடைய மரணத்தை பார்க்க வேண்டும் என்று இன்றைக்கு அநேகர் உட்கார்ந்து பார்த்து கொண்டிருக்கிறார்கள் ஆவிக்குரியவர்கள். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இன்றைக்கு அநேகர் அநேக இடத்துல ஜெபிக்க போறாங்க. நான் ஒரு இடத்துல இப்படி ஒரு ஜெபத்துக்கு நான் போய் மாட்டிக்கிட்டேன். மாட்டிக்கிட்டேன். நான் வேற ஒரு காரியமா போனேன். ஆனால் கடைசியில் அந்த வீட்டில் அன்னைக்கு ஜெபம் நடக்குதுன்னு சொல்லிட்டு சரி உட்காருங்க அப்படின்ட்டாங்க. உட்காந்துட்டேன். அந்த தாயார் ரொம்ப ஜெபிக்கிறவங்க. காலையில் 4 மணிக்கெல்லாம் கால் போட்டு ஜெபம் பண்ணுவாங்க. அவங்க சர்ச்சு குரூப்பில் நல்லா பண்ணுவாங்க. நல்லா ஊன்னு ஃபயர். நான் அந்த அம்மா பார்க்குறப்பெல்லாம் ஜெபம் பண்ணிட்டே இருப்பாங்க. என்னைய பார்த்தாலே எனக்கு டென்ஷன் ஆயிரும். நானா ஊழியக்காரன் தானா? நானா ஊழியம் தான் செய்கிறேனா? எப்படி இவங்களால எப்போ பாரு ஜெபம் பண்ணிகிட்டே இருக்க முடியுது? நம்மள திண்டத்துக்கு நினச்சி என்னைய நானே அசிங்கமாக தின்னா காலம்லாம் இருக்கு. சரி ரைட்டு அப்படின்ட்டுன்னு சரி அவங்க வயசுக்கு அவங்க பண்ணிட்டாங்கன்னு அப்படி மனசு தேத்திக்கிட்டு நான் பாட்டு சுற்றிக்கிட்டு இருப்பேன். ஒரு நாள் இப்படி ஜெபத்தில் உட்காரலான்னு சொல்லிட்டு உட்காந்துட்டேன். நல்லா ஜெபம் பண்ணாங்க. ஜெபம் பண்ணி முடிச்சு இந்த சாப்பாட்டு நேரம்னு ஒரு நேரம் வந்துச்சு. அங்கே வந்திருந்தது போல மாமியார். அங்கே வந்து இருந்தது எல்லாருமே யாரு தான்? மாமியாருங்க.
உக்காந்துட்டு ஏன் மருமக இப்படி, ஓ மருமக எப்படின்னு ஆரம்பிச்சாங்களே, இவங்க ஆவியை கொண்டு எதில் புதைக்கிறது? கேட்டா யார் இவங்கெல்லாம்? ஜெபிக்கிறவர்கள், ஜெபிக்கிற தாய்மார்கள், ஜெபிக்கிற தகப்பன்மார்கள். ஆனா என்ன புரணி ஓடிட்டு இருக்கு ஜெபம் முடிஞ்சு? ஏன் மருமக இப்படி, ஓ மருமக எப்படி? ஸ்தோத்திரம். அப்ப ஓ மருமக திருந்தவே மாட்டான்னு சொல்றது யாரு? இந்த ஜெபிக்கிற அம்மா. இந்த அம்மா தான் கொஞ்சம் முன்னாடி ஆண்டவரே அந்த குடும்பத்தை மாத்துங்கன்னவங்க. இந்த அம்மா சொல்ற வார்த்தை, அவன் மருமக திருந்த மாட்டான், அவன் மகன் திருந்தவே மாட்டான். நீ சும்மா யாரு? இவ்வளவு நேரம் பாரப்பட்டவங்க, இவ்வளவு நேரம் கண்ணீர் விட்டவங்க, அந்நிய பாஷையை பேசி ஜெபம் பண்ணவங்க, இப்ப சொல்ற வார்த்தை அவன் திருந்த மாட்டான். யோனாவினுடையதான ஊழியத்துல தோல்வி ஏற்பட காரணம் என்ன? அவன் தனக்கு வைத்திருந்த ஊழியத்தை நேர்த்தியாய் செய்யல, சரியா செய்யல. புரணி பேசுறதுலதான் முக்கியத்துவமா இருந்தான். பேசுறான் பேசுறான் பேசிக்கிட்டே இருக்கான். அவன் திருந்த மாட்டான், அவன் திருந்த மாட்டான், அவன் திருந்த மாட்டான். தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரே ஒரு விஷயம் என்ன? ஒரு வீட்டுக்குள்ள நீ போ, அவங்கள பார்த்து நீ மனதார ஆசீர்வாதம் பண்ணு, அவங்களுக்காக நீ ஜெபம் பண்ணு. அவன் ஏத்துக்கிட்ட, அவனுக்கு ஏத்துக்கலையா நீ எடுத்துட்டு வா அந்த ஆசீர்வாதத்தை. தூசியை உதறி விட்டு நீ என்ன பண்ணு, எடுத்துட்டு வா அப்படிங்கிறாரு. ஆனா நம்மால் போறதுக்கு முன்னாடியே 3000 கேள்விக்குறி கேட்டு போறது. அவன் திருந்தமா? நாண்டவரே நீங்க வேற. எத்தனை வாட்டி அவன் வீட்டுக்கு நான் ஜெபம் பண்ண போயிருக்கேன், எத்தனை வாட்டி சுவிசேஷம் சொல்லியிருப்பேன், எத்தனை வாட்டி உபவாசம் போட்டிருப்பேன், எத்தனை முறை சபையில நான் உட்காந்து கதறி கதறி அழுதுருப்பேன். அவன் திருந்தனானா? அவன் திருந்த மாட்டான் அப்படின்னு பேசுறது எல்லாருமே யாருதாங்க? ஆவிக்குரியவர்கள் தான். ஆவிக்குரியவர்களே, ஜெபிக்கிறவர்களே விசுவாசிக்காமல் போனால் விசுவாசம் வேறு எங்கிருந்து வரும்? ஏன் தோல்வி? ஜெபிக்கிற எனக்கே விசுவாசம் இல்லையே, ஜெபிக்கிற என் வாயிலிருந்து நல்ல வார்த்தை வரதில்லையே, ஜெபிக்கிற என் வாயிலிருந்து கர்த்தர் மாற்றுவார்ன்ற வார்த்தை வரதில்லையே, கர்த்தர் செய்வார்ன்ற வார்த்தை வரதில்லையே. பேருக்கு வருதே தவிர இருதயத்தின் ஆழத்திலிருந்து வரதில்லையே. ஆனா எப்படி ஜெபிக்கிறப்ப மட்டும் இருதயத்தின் ஆழத்திலிருந்து அந்நிய பாஷையும் கண்ணீரோட ஜெபிக்கிறோம்னு நமக்கு தெரிய மாட்டேங்குது. உபவாசிக்கிறவர்கள் தான், ஜெபிக்கிறவர்கள் தான், ஆவிக்குரியவர்கள் தான் தோற்று போக காரணம் என்ன? இலக்காரமான பார்வை, இலக்காரமா பார்க்கிற ஒரு பார்வை. அந்த பார்வையினாலதான் நினிவே ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டார்கள், யோனாவோ தோல்வி அடைந்தான். ஆயக்காரன் ரட்சிக்கப்பட்டான், பரிசேயன் தோற்று போனான். ஆனால் இருவர்ல யாரு நல்லவங்கன்னு பார்த்தா இங்கிட்டு யோனா, அங்கிட்டு ஆயக்காரன். அவன் நல்லா ஜெபிக்கிறவன், உபவாசிக்கிறவன், இங்கிட்டு யோனா தீர்க்கதரிசி. ஆனா இருவருமே தோத்து போனாங்க. ஆனா இங்க இருவருக்கும் ஆப்போசிட்டா அந்த 2 பேரும் என்ன ஆயிட்டாங்க? தேவனுடைய பார்வையில நீதிமான்களா மாற்றப்பட்டாங்க, ஜெயித்தவர்களாய் மாற்றப்பட்டாங்க, வெற்றி உடையவர்களாய் பார்க்கப்பட்டாங்க. தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் எவனோ அவனே கர்த்தருடைய பார்வையில உயர்த்தப்படுவான். தன்னைத்தான் உயர்த்துகிறவன் எவனோ அவன் கர்த்தருடைய பார்வையில தாழ்த்தப்பட்டவனாகவே போவான். இன்னைக்கு ஜெபிக்கிற நமக்குள்ள நான் ஜெபிக்கிறவன் என்ற பெருமை என்ன பண்ணக்கூடாது, நான் உபவாசிக்கிறவன்ற பெருமை என்ன பண்ணக்கூடாது, என்னைய போல சபையில ஒரு பரிசுத்தமா இல்லைன்ற பெருமை என்ன பண்ணக்கூடாது. இயேசுவை விடவா நம்பலாம் பரிசுத்தவான்கள்? அநேகர் நான் பாஸ்டரை விட பரிசுத்தமானவனாக்கும். பாஸ்டர்னா இயேசுநாதரா? பவுலே சொல்றாரு, அப்போலாவும் இல்ல, பவுலாலும் இல்ல, இயேசுநாதரால தான் எல்லாம் ஆகும்பா. நீ என்னைய வச்சு அவனை வச்சு ஒப்பிடாத, நீ இயேசுநாதரை வச்சு என்ன பண்ணு, ஒப்பிட்டு வாழ்க்கையை வாழ்ன்றாரு அவரே. ஆனா இன்றைக்கு நான் அவனை விட பரிசுத்தமானவன், நான் இவனை விட பரிசுத்தமானவன், நான் அவனை விட நல்லவன், நான் இவனை விட நல்லவன், இந்த அண்ணனை விட நல்லவன், இந்த அக்கா விட நல்லவன் சொல்லி இன்னைக்கு மனுஷர்கள் ஆவிக்குரியவர்களா இருக்கிறவங்க, ஜெபிக்கிறவர்களா இருக்கிறவங்க ஒப்பிட்டு 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 தங்களுடைய ஊழியத்தின் பாதையவே இவங்க என்ன பண்ணிடுறாங்க. இது அநேக ஊழியக்காரங்களுக்கும் பொருந்தும். அநேக ஊழியக்காரங்களே சில கிராமங்களுக்கு போறதில்ல, சில பட்டணங்களுக்கு போறதில்ல, சில நகரங்களுக்கு போறதில்ல, சில மக்களை சந்திக்கல, சில குறிப்பிட்ட வீடுகளுக்கு போறதே இல்லை. கேட்டா அவன் சுத்தமே கிடையாது. அவன் வீட்டுல எல்லாம் போய் சுவிசேஷம் சொல்லாமா? யாரு சொல்றது? ஊழியர்கள். இன்றைக்கு ஊழியக்காரர்களா இருந்து ஏன் தோல்வி அடைந்த வாழ்க்கை?
இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டவங்களா இருந்து ஏன் தோல்வி அடைந்த வாழ்க்கை? இன்றைக்கு ஆவிக்குரியவர்களா இருந்து ஏன் தோல்வி அடைந்த வாழ்க்கை? இன்றைக்கு எல்லாம் ஜெபிக்கிறவர்களா இருந்து ஏன் தோல்வி அடைந்த வாழ்க்கை? மற்றவர்களை இலக்காரமாய் பார்த்து இவெல்லாம் தேர மாட்டான், ஏன்னா நான் தானே அவனை படைச்ச ஆளு, நான் தானே அவனுக்கு ஜீவனை கொடுத்தாள், நான் சொல்றேன், அவனும் தேர மாட்டான். ஒரு நல்ல ஆவிக்குரியவன் தோல்வி அடைகிற இடமே இதுதான். ஒரு நல்ல ஊழியக்காரன் தோல்வி அடைகிற இடமே இதுதான். ஒரு நல்ல ஜெபிக்கிற தாய் தகப்பன் தோல்வி அடைகிற இடம் இதுதான். இலக்காரமான பார்வை. எனக்கு தெரியும் அவன் திருந்த மாட்டான். அல்லேலூயா. இந்த யோனாவுக்கு வந்ததான ஒரு எண்ணம் என்ன அப்படின்னா, என்னோடு யார் இருக்கா? தேவன் இருக்கார். நான் அபிஷேகம் பண்ணப்பட்டவன், என் கூட பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாரு, என்னை அவர் நேர்வழியில நடத்துவார். இன்றைக்கு அநேகருடைய சில தவறான புரிதலும் எங்கதான் இருக்கு? அங்கதான் இருக்கு. நான் அபிஷேகம் பண்ணப்பட்டவன், ஆமா இல்லதான். நான் தேவன் நிரப்பப்பட்டவன் தான், அதனால் நான் செய்வதெல்லாம் சரி என்று தேவன் ஏற்றுக்கொள்வாரான்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. ஆதாமும் ஏவாளை விட நம்ம தேவனோடு சஞ்சரிக்கிற மனுஷங்க கிடையாது. ஆதாமையும் ஏவாளையும் விட தேவனோடு சஞ்சரிக்கிற மனுஷர்கள் நம்ம யாரும் கிடையாது. அவர்களே எங்க விழுந்து போனாங்க? பிசாசுட்ட விழுந்து போனாங்க. தினமும் ஏவாளையும் ஆதாமையும் தேவன் சந்திக்க வருவார் தோட்டத்துக்கு. பகலின் குளிர்ச்சியான வேளையிலே ஆதாமோடும் ஏவாளோடும் இயேசு கிறிஸ்து தேவன் உலாவிக்கொண்டே இருந்தார். அவர்களோடு நட்பா இருந்தாரு. அவர்களோடு நான் நினைக்கிறேன் பழங்கள் புசிச்சிருக்கலாம். அவங்களோடு அந்த தோட்டத்தினுடைய பெயர்களை எல்லாம் இயேசுனா சுத்தி காட்டிட்டு போயிருப்பாரு. அவர்களுக்கு வாழ்க்கை முறையை கற்றுக் கொடுத்திருப்பாரு. அவர் தேவனோடவே யார் இருந்தா? ஆதாமும் ஏவாளும் தினம்தோறும். அது எத்தனை மணி நேரங்கிறது நமக்கு குறிப்பிடப்படல, தினந்தோறும். அவர்களை விட இக்காலத்துல எனக்கு தெரிஞ்ச பரிசுத்தவான்கள் யாருமே, தினமும் தேவனோடு சஞ்சரிக்கிறவர்கள், ஜெபிக்கிறவர்கள் வேற, தேவனோடு சஞ்சரிக்கிறவர்கள் வேற. நம்ம ஜெபிக்கிறோம், பட் நம்மோடு தேவன் இடைபடுகிறாராங்கிறத சஞ்சரிக்கிறது. நாம நம்ம விஷயத்த சொல்லிட்டு வெளியே வந்துடுறோம். ஜெப அறையில போயிட்டு ஒரு 1 மணி நேரமோ 3/4 மணி நேரமோ 2 மணி நேரமோ 3 மணி நேரமோ நம்ம புலம்பலெல்லாம் கொட்டி தள்ளிட்டு அழுது தள்ளிட்டு கதவை போட்டு மூக்க உறிஞ்சிட்டு வெளியே வந்துடுறோம், கர்த்தர் பார்த்துக்குவார் அப்படின்னு. பட் ஆனால் ஆதாம் ஏவாள் அப்படி இல்லை. இவர்கள் தேவனோடு பேசுவார்கள், தேவன் ஆதாம் ஏவாளோடு பேசுவார். ஆனால் அப்படிப்பட்டவர்களையே யார் வீழ்த்தி எழுந்துட்டு போயிட்டா? அவன் பிசாசு இவர்களை வீழ்த்தி எழுந்து போக காரணம் என்ன? பிசாசு தோட்டத்துக்குள்ள வந்தான், தேவனுடைய பார்வையில படாம இருந்திருப்பானா? நிச்சயமா இல்லை. தேவனுடைய பார்வையில அவன் பட்டிருப்பான். இந்த மரத்துல அவன் சுத்தி இருக்கிறது தேவனுக்கு நல்லாவே தெரியும். அதனாலதான் யோபுடைய சம்பவம் வரப்ப என் தாசனா யோபு மேல் கண் போட்டாயோன்னு யாரு கேட்டது? முதல்ல தேவன் தான் கேட்டாரு. பிசாசு ஒன்றும் அப்பாலஜி லெட்டர் எழுதி கொடுக்கல, இந்த மாதிரி நான் கேர் ஆஃப் அப்படிலாம் என்ன பண்ணல, எழுதி கொடுக்கல. எடுத்தோன்னு தேவன் என் தாசனாகி யோபின் கண் போட்டாயோன்னு கேட்டது இவர் தான். அப்ப அவருக்கு தெரியும் பிசாசு ஆதாமி ஏவாளையும் வஞ்சிக்க போறான், இந்த மரத்து மேலதான் இருக்கான்னு நல்லா தெரியும். ஆனா அதே ஆதாமும் ஏவாளும் தன்னுடைய வார்த்தைக்கு சரியா கீழ்ப்படுகிறாங்களா? நான் இப்படி இதை மாத்தி சொல்றேன். ஒரு மருத்துவரும் இன்னொரு மருத்துவரும் திருமணம் செய்து கொண்டால் அவருடைய வாழ்க்கையில அவங்க மருத்துவரை தேடி போகிறதான வாழ்க்கை என்ன பண்ணாது? சூழ்நிலையே ஏற்படாது. ஒரு மருத்துவரும் இன்னொரு மருத்துவரும், ஒரு ஆண் மருத்துவரும் ஒரு பெண் மருத்துவரும் திருமணம் செய்து கொண்டால் அவர்கள் வாழ்க்கையில் அவர்கள் மருத்துவமனைக்கு போகிறதான வேலை என்ன பண்ணாது? ஏன்? கணவருக்கு தலைவலிச்சா மனைவி மாத்திரை கொடுப்பாங்க, மனைவிக்கு காய்ச்சல்னா கணவர் ஊசி போடுவார். இப்ப ஆதாமுக்கு ஏவாளுக்கு என்ன நினைப்பு வந்துருச்சு? நம்ம கூட தான் பரம வைத்தியர் இருக்காரு, நம்ம கூட தான் பரிகாரி இருக்காரு, நம்ம கூட தான் ஏகோவா நிசி இருக்காரு, நம்ம கூட தான் ஏகோவா ரஃபா இருக்காரு, நம்ம கூட தான் வெற்றி செய்யக்கூடிய இருக்காரு. இந்த பிசாசு நம்மளை என்ன பண்ண, அவர் நம்மளை என்ன பண்ணிடுவாரு? இந்த பழத்தை தின்னு நான் செத்தால் அவர் என்ன பண்ணிடுவாரு?
காப்பாத்திருவாருங்கிறதான ஒரு எண்ணத்தோடு கூட அன்றைக்கு அவங்க அந்த பழத்தை புசிச்சாங்களோ என்னமோ தெரியல. இன்றைக்கு அநேக நேரத்துல நம்முடைய ஓவர் கான்ஃபிடென்டால பண்ணக்கூடிய பாவங்கள் நம்முடைய விழுகைக்கு காரணமா என்ன பண்ணுது? மாறுது. வெற்றியுடைய ஆதாமும் ஏவாளும் தேவனுடைய தோட்டத்தை விட்டு வெளியில தூக்கிறதுக்கான அந்த தோல்வியின் அடையாளத்துக்கான காரணம் என்ன தெரியுமா? ஓவர் கான்ஃபிடென்ட். விசுவாசம் வேறு, விசுவாசம் வேறு, கான்ஃபிடென்ட் வேறு. இவங்களுக்குள்ள இந்த ஓவர் கான்ஃபிடென்ட் என்ன அப்படின்னு நான் நினைக்கிறேன், நான் எப்படியும் இப்ப பழம் சாப்பிட்றேன், வாயிலே நுரத்தள்ளி கடந்தாலும் காலைல பகலின் குளிர்ச்சியான வேலையில யார் வந்துருவா? பிதாவாகிய தேவன் வந்துருவாரு, என்னை அப்படியே தாங்கி சுத்தம் பண்ணிடுவார். நான் எவ்வளவு பாவம் பண்ணாலும் அவர் என் மேல கிருபையாவே, என் மேல எப்படிப்பட்டவராகவே இருப்பாரு? கிருபை உள்ளவராகவே இருப்பார்னு இன்றைக்கும் பல ஏவாளுகளும் பல ஆதாம்களும் என்ன பண்றாங்க? நம்பிக்கிட்டே சபைக்குள்ள உட்காந்துருக்கிறாங்க. நான் எவ்வளவு பாவம் பண்ணாலும் அவர் கிருபையில என்னை மன்னிச்சிருவார். நான் எவ்வளவு அக்கிரமம் பண்ணாலும், நான் எதையெல்லாம் சாப்பிட்டு வந்தாலும், நான் எதையெல்லாம் புடுங்கிட்டு வந்தாலும் அவர் என்னை கிருபையா மன்னிச்சிருவார். இன்னைக்கு யார் நம்பிக்கிட்டு இருக்கிறா? பல ஆதாமும் பல ஏவாளும் இதையே நம்பிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா அந்த ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் தெரியாத ஒரு ரகசியம் என்னன்னா, அவர் எல்லா நேரமும் கிருபை தர மாட்டாரு, ஒரு நேரம் வந்தா கழுத்தை பிடிச்சி வெளியில போன்னு தள்ளி விட்டுருவார் அப்படின்னு. தேவனோடு சஞ்சரித்த மனிதர்கள் தோட்டத்தை விட்டு வெளியில போக காரணம் என்ன? ஓவர் கான்ஃபிடென்ட். என்னையெல்லாம் தேவன் அடிக்க மாட்டார் அப்படின்னா என்னை எப்பயோ அடிச்சிருக்கணுமே, என்னை என்னைக்கோ அடிச்சிருக்கணுமே. அவர் அடிக்க மாட்டார், ஓவர் கான்ஃபிடென்ட். ஆனா அடிச்சாருன்னா தாங்க மாட்டோன்றது நமக்கு தெரியல. அவர் அந்த ஒரு காரணத்தினாலதான் நம்ம மேல கை வைக்காம இருக்கார். ஆனா நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம், இல்ல அவர் என்னை அடிக்க மாட்டார், அவர் கிருபையா இருக்காரு என் மேல, அவர் என் மேல கிருபையா இருக்காரு, என்னையெல்லாம் திட்ட மாட்டாரு, என்ன அடிக்க மாட்டாரு, எனக்கெல்லாம் ஸ்தோத்திரம் வேதனையை கொடுக்க மாட்டாரு, பாடுகளை அனுமதிக்க மாட்டாருன்னு சொல்றோம். ஆனா அவர் ஏன் நம்ம மேல பொறுமையா இருக்காரா? நான் கை வச்சா நீ எந்திரிச்சு வர மாட்டேன். யோபுவின் மீது பிசாசு கை வச்சான், தேவன் எழுப்பிவிட்டாரு. ஆனா தேவனே கை வச்சிருந்தா? தேவன் யார் மேல கை வச்சாரு? ஆதாம் ஏவாள் மேல கை வச்சாரு. தேவன் யார் மேல கை வச்சாரு? லோத்தின் குடும்பத்தின் மேல கை வச்சாரு. தேவன் யார் மேல கை வச்சாரு? அங்க இருக்கக்கூடியதான கானான் தேசத்து மேல கை வச்சாரு. தேவன் கை வைத்தால் எழுந்திருக்க முடியாது, ஆனா பிசாசு கை வைத்தா தேவன் என்ன பண்ணிடுவாரு? எழுப்பிவிட்டுருவாரு. ஆனா நம்ம ஆளுங்களுக்கு இருக்கிற ஓவர் கான்ஃபிடென்ட் என்ன அப்படின்னா, நான் என்ன செஞ்சாலும் என் தேவன் என்னைய காப்பாத்துவார், நான் பாவம் பண்ணாலும் என்னைய காப்பாத்துவார். இதை நான் ஏன் பாவம்னு சொல்றேன்னா, ஏற்கனவே சொல்றாரு அதை நீ புசிக்காத அப்படின்னு, அதனை புசிக்காத அப்படின்னு. என்னுடைய ஊழியக்காரர் எனக்கு ஒரு வார்த்தை சொன்னாரு. என்னுடைய ரட்சிப்பின் ஆரம்ப கட்டம் இல்லை, என்னுடையதான சிறு வயதிலிருந்து எனக்கு நான்வெஜ் சாப்பிட்டு பழக்கம் கிடையாது. எனக்கு மட்டும், எங்கள் வீட்டில் எல்லாரும் சாப்பிடுவாங்க என்னையை தவிர. எனக்கு நான்வெஜ்னாலே ஆகாது. சிக்கன் 65 சிக்கன் மட்டும் சாப்பிடுவேன், அது மட்டும் எனக்கு வெஜ்ஜு, மீதி எல்லாமே எனக்கு நான்வெஜ். சரிங்களா? அப்போ ஒரு நாள் சாப்பிட்டுட்டே இருக்கிறப்ப எனக்கு எங்கள் வீட்டில் நிறைய சமைப்பாங்க, நமக்கு அதான் பிடிக்காது. நிறைய அடியெல்லாம் வாங்கியிருக்கேன். இந்த M10 படம்லாம் பார்த்துருக்கீங்களா? அது மாதிரி எங்கள் வீட்டில் நடக்கும். அப்போ விட்டு செவுட்லேயே இருப்பேன் எங்கள் அப்பா, அதை சாப்பிட்ற எதை சாப்பிட்றா அப்படின்னு. நான் தின்ன மாட்டேன், அப்படிப்பட்ட ஒரு ரொம்ப பிடிச்சவன். ஒரு நாள் ரசிக்கப்பட்டதுக்கு அப்புறமா சபையில் உட்காந்து எல்லாரும் ஒன்றா சாப்பிட்றேன். எங்கள் பாஸ்டர் உட்காந்துருக்காரு. அன்னைக்கு சர்ச்சில் மட்டனோ சம்திங் வேறு ஏதோ நான்வெஜ், சிக்கனை தவிர வேறு ஏதோ நான்வெஜ். சாப்பிட்றா அப்படின்னாரு. நான் சாப்பிட மாட்டேன், எனக்கு வேண்டாம் அப்படின்னு. நீ சாப்பிட்டே ஆகணும், எனக்கு பிடிக்காது, எனக்கு வேண்டாம். அப்போ அவர் சொன்ன ஒரு வார்த்தை எனக்கு இப்போவும் ஞாபகம் இருக்கு. நீ சாப்பிடு, ஒருவேளை உனக்கு வாந்தியோ பேதியோ வந்தாலும், இல்லை உன் வாயில நுரையே தள்ளினாலும், கூட்டு போகிறதுக்கு வண்டி ரெடியாக இருக்கு. பாஸ்டர்ட்ட கார் இருந்துச்சு. அப்போ எங்கள் நம்ம சர்ச்சுக்கு பக்கத்தில் தான் ஹாஸ்பிட்டல். கார் ரெடியாக இருக்கு, இப்படிங்கிறதுக்குள்ளே கொண்டு போய் ஹாஸ்பிட்டல் சேர்த்து முழு செலவு என்ன பண்ணியிருக்கிறேன், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னாரு. இப்போ எனக்கு இந்த வார்த்தை ஞாபகம் வருது. எப்படின்னா, ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் சாப்பிட்டுருவோம், என்ன ஆனாலும் செலவு பண்ணுறதுக்கு யார் இருக்கா? தேவன் இருக்க. நாளை காலையில் எப்படி வந்துருவார்? நாளை காலையில் எப்படி இந்நேரத்துக்கு வந்துருவார்? என்ன ஆனாலும் அவர் நம்மளை காப்பாத்திடுவார். என்ன ஆனாலும் அவர் நம்மளை காப்பாத்திடுவார். இந்த என்ன ஆனாலுங்கிற ஒரே ஒரு வார்த்தையை தான்
இன்றைக்கு அநேக பரிசுத்தவான்கள், அநேக ஊழியர்கள், அநேக தீர்க்கதரிசிகள், அநேக ஜெபிக்கிறவர்கள், அநேக ஸ்தோத்திரம் நல்ல பரிசுத்தவான்கள் எல்லாம் இந்த வார்த்தையை பிடித்து கொண்டு தங்கள் கால் போக்குல போறது, தேவன் கால் போன போக்குல அப்படியே போய் திரும்பி வராதுன்னு பட்டயத்தை என்ன பண்ணிடுறாரு, சுடரொளி வீசும் 2 பட்டயத்தை கொண்டு வந்து வாசல்ல வச்சுட்டு வெளியே போங்கடா அப்படின்றாரு. தோல்வியடைய என்ன காரணம்? என்னோட ஓவரா கான்ஃபிடென்ட், விசுவாசம் வேற, வேதத்தால் வரக்கூடிய விசுவாசம் வேற, வசனத்தாலும் ஜபத்தாலும் வரக்கூடிய விசுவாசம் வேற. இது ரெண்டுமே இல்லாம ஒருத்தருக்கு குருட்டாம்போக்குல நம்பிக்கை வரும் பாத்தீங்களா? அந்த நம்பிக்கை உடையவர்கள் எல்லோருமே அப்படிப்பட்ட நம்பிக்கையிலிருந்து விலகி தேவன் மேல் பற்றுதலாய் இருப்பது நலம் என்கிற அந்த வார்த்தைக்கு நேராக திரும்புவோம் என்றால் நிச்சயமாய் நம்முடைய வெற்றியாகவே இருக்குமே தவிர நம்முடைய வெற்றிக்குள்ள அந்த தோல்வி என்ன பண்ணாது. நம்மளை தோல்வி அடைய வைத்து, நம்மளை தோட்டத்தொட்டு வெளியே போக வைத்து, நம்மளை மீன் வயிற்றுக்குள்ள போக வைத்து, ஆமணக்குக்காக சின்ன சின்ன அற்பமான காரியத்துக்கு என்ன பண்ண வைக்காது, நம்மளை சந்தோஷப்பட வைக்காது. அல்லேலூயா. இப்போ நம்முடைய வாழ்க்கையில நிற்கிற நான் விழுந்துராதபடிக்கு எப்படி இருக்கணுமா? எச்சரிக்கையா இருக்கணுமா? விழுந்துட்டா என்ன பண்ண முடியாது, எழுச்சிடலாம், ஆனா இழந்து போன பரிசுத்தமான வாழ்க்கையை பெற்றுக்கொள்ள முடியாது, இழந்து போன சாட்சியை பெற்றுக்கொள்ள முடியாது. இன்னைக்கு அநேகர் நினைக்கிறது, பரவாயில்ல விழுந்தாலும் விழுகிறேன், நான் மறுபடியும் ஏஞ்சிருவேன், ஆனா நான் ஏந்திரிக்கலாம், ஆனா என்னுடைய கடந்த ஆண்டு கால சாட்சியை என்ன பண்ண முடியாது, மீட்டு கொண்டு வர முடியாது. என்னுடைய சாட்சியில, என்னுடைய பரிசுத்தமான வாழ்க்கையில என்றைக்கும் மாறாத கரும்புலியானது என்ன பண்ணும், ஒட்ட வைக்கப்பட்ட அப்படியே இருக்கும். அது எத்தனை நூற்றாண்டுகள் மாறினாலும் சொல்லுவாங்க. இன்றைக்கும் நாம் தாவீதை குறித்து சொல்லுகிற அந்த ஒரு வார்த்தை என்ன, அவன் பட்சபாதத்துல மட்டுமே பாவம் செய்தான், அவன் மீது எல்லா இடத்துலயும் பரிசுத்தமானவன். அந்த கரும்புலியே காலத்துக்கு இன்னும் தாவீதை விட்டு மாறாம இருக்கு. தாவீது நினைச்சிருக்கலாம், நான் இப்படி தாவீதுக்கு நான் அப்படியே வரேன். தாவீது நினைச்சிருக்கலாம், என்னை கேள்வி கேட்க யாருமே, நான் தான் ராஜா, என்னுடைய வெற்றிக்கு கீழே உருவானது அந்த தேசமே. எப்படி? என் வெற்றிக்கு கீழே உருவானதுதான் இந்த தேசமே. அப்படி இருக்க ஒரு ஆடை அடிச்சு சாப்பிடுறது என்ன தப்பு? இந்த மந்தையே என்னோடதுதான். இந்த மந்தை முழுக்க ஆயிரக்கணக்கான ஆடுகள், ஆட்டுக்குட்டிகள் இருக்கிறது. ஒரு ஆடு அடிச்சு சாப்பிட்டா என்ன தப்புன்னு இந்த மந்தை மெய்ப்பனுக்கு ஒரு எண்ணம் வந்துச்சு. மந்தை மெய்ப்பன் செஞ்சது சரியா தப்பா? நான் நார்மலா கேட்கிறேன். வேலைக்கு போகிறோம், ஹோட்டலுக்கோ அல்லது கறிக்கடைக்கோ அல்லது ஸ்ட்ரீட் ஃபுட், அந்த சிக்கன் ரைஸ் அதெல்லாம் போகிறோம், அந்த மாதிரி கடைக்கோ போகிறோம், அல்லது வேறு காய்கறி பிடுங்கிறதுக்கோ இப்படி வேலைக்கு போகிறோம். வேலைக்கு போகிற எனக்கு அதிலிருந்து கொஞ்சமாக ஆதாயம் கிடைக்குமா கிடைக்காதா? அதை எடுத்துகிட்டு வர்றது சரியா தப்பா? எடுத்துகிட்டு வர்றது சரியா தப்பா? தப்பு கிடையாது. இப்போ நான் ஒரு கோழி பண்ணை வச்சிருக்கிறேன், வேலை செய்கிறேன், 1000 முட்டையை ஏற்றுமதி இறக்குமதி பண்றேன், அதுல ஒரு 4 முட்டையை என் வீட்டுக்கு எடுத்துட்டு வரேன், சரியா தப்பா? மனிதனுடைய பார்வையில சரியா தப்பா? தப்பு இல்லை, பரவாயில்ல. என்ன பண்ணுவாங்க, 1000 முட்டை ஏற்றி இறக்கியாச்சு, 4 முட்டை தானே, என்ன ஆக போகுது? அதே ஆட்டு பண்ணைக்கு வருவோம், அதே கணக்கு. அதே மாட்டு பண்ணைக்கு வருவோம், அதே கணக்கு தான். இதே கணக்கை யாரு பண்ணா? தாவீதும் பண்ணார். தன் மந்தையில் கொழுத்த ஆடுகள், குட்டி ஆடுகள் பல ஆயிரக்கணக்கில் இருக்கு. இந்த ஒரு ஆடு காணா போனா யாருக்கா தெரியவா போகுது? இந்த ஒரு ஆடு காணா போனா தெரியவா போகுது? வா போட்டுருவோம். இப்ப நம்ம நினைக்கிறோம் எல்லாமே என்னுடையது, இது யாராவது கண்டுபிடிக்கவா போறாங்க நான் செஞ்சா? இது யார் தெரியுமா? ரொம்ப தத்ரூபமான காரியங்களை நுணுக்கமா செய்யக்கூடியதான சிலர். இவங்கெல்லாம் யார் தெரியுமா? தப்புலாம் தப்பே இல்லைன்னு சொல்ற கூட்டம். அப்ப தாவீது நினைக்கிறாரு எல்லாமே என்னுடையது, என்னுடையதுல இருந்து ஒண்ணு காணா போன யாரு கேட்க போறா? என்னைய கேள்வி கேட்க யாருக்கும் அதிகாரம் இல்லை. நான் இந்த தேசத்துக்கு ராஜா, நான் தான் இந்த தேசத்துக்கு ராஜா, எனக்கு கீழே தான் அரண்மனை, எனக்கு கீழே தான் தளபதி, எனக்கு கீழே தான் போர் சிப்பாய்கள், எனக்கு கீழே தான் எல்லாருமே. சோ என்னைய கேள்வி கேட்க யாருமே இல்லைன்னு சொல்லி தாவீது செய்த அந்த ஒரு துணிகரமான செயல், அது துணிகரம்னு சொல்லலாம்,
அல்லது மயக்க நிலைன்னு கூட சொல்லலாம். சில மயக்க நிலை. இந்த மயக்க நிலையை குறித்து அநேகருக்கு தெரியும், நான் விளக்க விரும்பல. மயக்க நிலைக்கு போயிட்டா அவங்க என்ன பண்றாங்க ஏது பண்றாங்கன்னு அவங்களுக்கு என்ன பண்ணாது சரி. அதான் மயக்க நிலை. பசினால மயக்கம் வந்தாலும் சரி, இல்லை வெயிலால மயக்கம் வந்தாலும் சரி, இல்லை ப்ரெஷரு சுகரால மயக்கம் வந்தாலும் சரி, இல்லை போதையில மயக்கம் வந்தாலும் சரி, இச்சையில மயக்கம் வந்தாலும் சரி, மயக்கம் தான். மயக்கம் வந்தா மனுஷனுக்கு என்ன பண்றேன்னு இப்ப தாவீதுக்கு ஒரு மயக்கம் வந்துருச்சு. அந்த மயக்கத்தால் அவர் என்ன செஞ்சார்னு அவருக்கு தெரியல. சில தேவன் ஒரு வார்த்தை அனுப்புறார், நீ செய்தது தவறு. அப்ப தாவீதுடைய வாழ்க்கையில அந்த கரும்புலி இன்னைக்கும் மறையாம இருக்கு. அப்ப அநேகருடைய வாழ்க்கையில, நம்முடைய வாழ்க்கையில நாம் பரிசுத்தமா இருக்கிறோம், நான் ரொம்ப ஜெபிக்கிறவங்களா இருக்கிறோம், நாம் வெற்றியுடையவங்களா இருக்கிறோம். ஆனா நம்முடைய வாழ்க்கையில ஒரு முறை கருப்பு புள்ளி வந்துருச்சுன்னா அது மாறாது. அதனால அதை விழாம பார்த்து கொள்றது நம்முடைய கடமை. நிற்கிற நான் விழுந்து எழுந்திருக்காம இருக்கிறது என்னுடைய கடமை. அதில் நான் எச்சரிக்கையா என்ன பண்ணணும் இருக்கணும். இன்றைக்கும் எல்லா பரிசுத்தவான்களையும் குறித்து நம்ம தியானித்தாலும் அதில் ஏதோ ஒரு சின்ன லூக்குல என்ன பண்ணியிருப்பாங்க, அவங்க மேல ஒரு கரும்புலியானது வைக்கப்பட்டிருக்கும். அந்த கரும்புலியெல்லாம் நம்ம கனெக்ட் பண்ணி பார்த்தோம்னா அதுல அன்றைக்கு இருந்த கரும்புலி இன்னைக்கு எப்படிப்பட்ட கரும்புலியா இருக்கு கனெக்ட் பண்ணி பார்த்தோம்னா நம்முடைய வாழ்க்கையை சரிப்படுத்தி கொள்ள நமக்கு அது மிகவும் பிரயோஜனம் உள்ளதாக இருக்கும். அப்ப நம்முடைய வாழ்க்கையில நாம் என்றைக்கும் எதிலிருந்து வெளியில வந்துடக்கூடாது. தேவன் எதையும் பார்த்து கொள்வார். நான் அவருடைய இருதயத்துக்கு பிரியமானவன். நான் யாரு? அவர் இருதயத்துக்கு பிரியமானவன். ஆனா இருதயத்துக்கு பிரியமானவனா இருந்தாலும் தப்பு தான். யாருடைய பார்வையில? தேவனுடைய பார்வையில தப்பு தான். தண்டனை தான். அழுகை தான். அனுபவிக்காமல் யாரையும் என்ன பண்ண மாட்டாரு, அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தி கொண்டு போக மாட்டார். ஒருவேளை நான் தாவீதை போல, யோனாவை போல நான் பார்த்துக்கலான்னு சொல்லி இருந்துட்டேன், அப்புறம் என்ன பண்றது? உங்களை நீங்களே நம்மளை நாமளே ஆயத்தப்படுத்திக்கணும். இதுக்கு தெரியுமா? வரும் கோபத்துக்கு ஆளாகாதிருங்கள். வரும் கோபத்துக்கு ஆளாகாதிருங்கள். பாவம் செய்கிறவன் பாவம் செய்யட்டும், பரிசுத்தமா இருக்கிறவன் இதோ அவனவன் செய்யத்தக்க காரியம் என்னோட கூட வருகிறது. அப்ப நாம் ஆயத்தமா இருக்கணும். அவருடைய வருகைக்கு நாம் ஆயத்தமா இருக்கணும். நம்முடையதான விழுகையின் வாழ்க்கையில விழாமல் எச்சரிக்கையா இருப்பதற்கு இன்னும் சில காரியங்கள் இருக்கிறது. ஒன்றை மாத்திரம் சுருக்கமா சொல்லிட்டு ஜெபிக்க நான் விரும்புறேன். நமக்கு எலியாவை குறித்து நன்றாக தெரியும். ஆமா தானே? திருப்பிக் கொள்ளலாம். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரத்துக்கு போயிருங்க. 1 ராஜாக்களின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம், 19ஆம் அதிகாரம், அதன் 5வது வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். செடியின் கீழ் படுத்துக்கொண்டு, ஒரு சூரை செடியின் கீழ் படுத்துக்கொண்டு நித்திரை பண்ணினான். அப்பொழுது ஒரு தூதன் அவனை தட்டி எழுப்பி, அதுக்கு முன்னாடி இருக்கிற வசனம் படிங்க சிஸ்டர். 4. அவன் வனாந்திரத்தில் ஒரு நாள் பிரயாணம் போய் ஒரு சூரை செடியின் கீழ் உட்கார்ந்து தான் சாக வேண்டும் என்று கோரி போதும் கர்த்தாவே என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும், நான் என் பிதாக்களை பார்க்கலும் நல்லவன் அல்ல என்று சொல்லி ஒரு சூரை செடியின் கீழ் படுத்துக்கொண்டு நித்திரை பண்ணினான். இந்த எலியாவுடைய வாழ்க்கை மிக 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 அழகான ஒரு வாழ்க்கை. மிக 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 அழகான ஒரு வாழ்க்கை. இவரை போல ஊழியம் செய்யணும்னு ஜெபிக்காத ஊழியக்காரர்கள் கிடையாது. நானும் ஜெபிச்சிருக்கிறேன். எலியாவை போல அக்கினியை இறக்குற அளவுக்கு ஊழியம் செய்யணுமே யோசிச்ச காலமெல்லாம் இருக்கு. எலியாவை குறித்து சொல்லணும்னா, எலியாவுடைய கோபம் என்ன பண்ணுமா, அக்கினியை கொண்டு வந்து அக்கினியால் பட்சிக்கிற ஒரு மனிதர் தான் எலியா. அது நமக்கு தெரியும். கர்மேல் பர்வதத்துல ஏறி நின்று பாகால் தீர்க்கதரிசியின் தோப்பு தரிசனம் ஒற்றையாளா இருந்து யுத்தத்துக்கு கூப்பிட்டு தேவனுடைய வல்லமை தேவனுடைய செயலிலே காண்பித்த ஒருவர் தான் இந்த எலியா. இதே எலியா தான் ஸ்தோத்திரம்
மீண்டும் கர்மேல் பர்வதத்துல ஏறி தொடர்ந்து 7 முறை ஜெபித்து இரைச்சலின் சத்தத்தை உண்டாக்கி மழையை கொண்டு வந்தவரும் இவர்தான். இவரை தான் தேவன் 3 வருடமும் 6 மாதமும் ஒரு வனாந்தரத்தில் வைத்து ஒரு நீரூற்ற கேரி தாற்றங்கள் வைத்து போஷித்ததும் இவரைதான். இவரைதான் ஒரு விதவையின் வீட்டுக்கு அனுப்பி அந்த அம்மாவுக்கு ஆகாரம் கொடுத்து போஷிக்க, இவருக்கு ஆகாரம் கொடுக்க போஷிக்க பயன்படுத்தின தீர்க்கதரிசியை இந்த எலியா தான். ஆனா இதே எலியா சூறை செடியின் கீழ் வந்து படுத்திருப்பதற்கான ஒரே ஒரு காரணம் என்ன? நம்ம எல்லோரும் சொல்லுகிற ஒரு காரணம் என்ன? அவர் யாருக்கு பயந்துட்டாரு? ஏசபேலுக்கு பயந்து இவர் நேர சூரியச்செடிக்கு போய் படுத்திருந்தா தான் நமக்கு தெரியும். ஆனா இதை தியானிக்கிறப்ப இதுல நான் இன்னொரு விஷயத்த ஒண்ணு பார்த்தேன். அங்கு எசபேல் வந்து எலியாவுக்கு விரோதமான கட்டளைகள் எல்லாம் போடும் பொழுது எசபேலுடைய அதிகாரத்தை நாம் நல்லா பார்க்க முடியும். எசபேலுடையதான அதிகார தொனி. அந்த அதிகார தொனிக்கு ஒரு மிரட்டலான ஒரு ரகசியம் அடங்கி இருந்துச்சு. எலியா பார்க்கிறாரு, பாபேல் பர்வதத்தில் அமர்ந்திருக்கும் பொழுது பாகால் தீர்க்கதரிசி இடத்திலேயோ தோப்பு விக்கிரக தீர்க்கதரிசி இடத்திலேயோ பார்க்காத அந்த அதிகார துணியை யார்கிட்ட பார்க்கிறாரு? எசபேல்ட்ட அவர் பார்க்கிறாரு. ஆகாப் ராஜா கிட்ட பார்க்காத ஒரு அதிகார துணியை யார்கிட்ட பார்க்கிறாரு? எசபேல்ட்ட பார்க்கிறாரு. ஆகாப் தான் ராஜா. ஆனா ஆகாப்கிட்ட போய் சரிக்கு சமமா பேசினவர் தான் எலியா. ஆனா ஆகாப் கிட்ட பேசின எலியா யாருக்கிட்ட பேசல? எசபேல் கிட்ட நிக்க கூட முடியல. அதிகாரம். நான் அப்படியே கிதியோனுக்கு நேரா திரும்புறேன். இன்னைக்கு இது அப்படியே அதிகாரத்தோடு நிறுத்தி வைத்துக்கோங்க. கிதியோனுடைய வாழ்க்கையில பாக்குறப்ப கிதியோனை பார்த்து தேவன் சொல்லுவார், பராக்கிரமசாலி, தேவன் உன்னோடு கூட இருக்க, நீ ஒரு மனுஷன் முறியடிப்பது அப்படி மீதியில் என்ன பண்ணுவ? முறியடிப்ப. நீ நான் சொல்றவங்க எல்லாம் கூட்டிக்கிட்டு என்ன பண்ணு? யுத்தத்துக்கு போன்னு சொல்லுவார். ஆமாவா இல்லையா? ஆமா. அதுல யுத்தத்துக்காக முதல்ல கிதியோனோட கூட்டு சேர்ந்தவங்க மொத்தம் எத்தனை பேர்? யாராவது சொல்ல முடியுமா? எத்தனை பேரு? 3000 பேர். முதல்ல கிதியோன் யுத்தத்துக்கு போறப்ப கிதியோன் கூட இருந்தவங்க எத்தனை பேரு? 3000 பேர். வாசிக்கலாம். 7:2 வாசிக்கலாமா? அப்பொழுது கர்த்தர் கிதியோனை நோக்கி நான் மீதியானரை உன்னோடு இருக்கிற ஜனத்தின் கையில் ஒப்புக் கொடுக்கிறதற்கு அவர்கள் மிகுதியா இருக்கிறார்கள். என் கை என்னை ரட்சித்தது என்று இஸ்ரவேல் எனக்கு விரோதமாக வீம்பு பேசுகிறதற்கு இடமாகும். ஆகையால் பயமும் திகிலும் உள்ளவன் எவனோ அவன் திரும்பி கீலேயாத் மலைகளிலிருந்து விரைவாய் ஓடி போக கடவன் என்று நீ ஜனங்களின் செவிகள் கேட்க பிரசித்தப்படுத்து என்றார். அப்பொழுது ஜனத்தில் 22,000 பேர் திரும்பி போய்விட்டார்கள். எத்தனை பேர் போனாங்க? 22,000 பேர். 22,000 பேர் போனாங்க. அடுத்து வாசிங்க. 10,000 பேர் மீதியா இருந்தார்கள். ஸ்தோத்திரம். இப்ப மொத்தம் கிதியோன் கூட வந்தவங்க எத்தனை பேரு? கிதியோனு கூட யுத்தம் பண்ண வரேன்னு சொல்லி கூப்பிட்டவங்க மொத்தம் எத்தனை பேரு? யுத்தத்துக்கு வந்தவங்க 10,000 பேர் மீதி இருக்கிறாங்களா? போனது எத்தனை பேரு? 22 16 கூட்டினா எத்தனை ஆயிரம்? 22 16 எத்தனை? 38,000 பேர் வந்தாங்க. எப்ப மொத யுத்தத்துக்குன்னு வரப்ப கிதியோன் கூட வந்தது எத்தனை பேரு? 38,000 பேர். எப்ப கிதியோன் கூப்பிட்ட ஒரு குரலுக்கு எத்தனை ஆயிரம் பேர் வந்தாங்க? 38,000 பேர் வந்தாங்க. 38,000 பேர்ல எத்தனை பேர் போயிட்டாங்க? 22 போயிட்டாங்க. அதே 7ஆம் அதிகாரம் 10வது வசனம் மறுபடியும் வாசிங்க. முதல் நீயும் உன் வேலைக்காரனாகிய பூராவும் சேனையிடத்திற்கு போய் அங்கே என்ன பேசுகிறார்கள் என்று கேள். பின்பு சேனையிடத்திற்கு போக உன் கைகள் திடப்படும் என்றார். அப்படி அவனும் அவன் வேலைக்காரனாகிய பூராவும் சேனையின் முன்னணியிலே ஜாமம் காக்கிறவர்களின் இடம் மட்டும் போனார்கள். ஒரு நிமிஷம், அப்படியே 14வது வசனம் வாசிங்க சிஸ்டர். 14 15. அப்பொழுது மற்றவன், இது யோவாசின் குமாரனாகிய கிதியோன் என்னும் இஸ்ரவேலுடைய பட்டயமே அல்லாமல் வேறல்ல,
தேவன் மீதியானரையும் இந்த சேனை அனைத்தையும் அவன் கையிலே ஒப்பு கொடுத்தார் என்றான். கிதியோன் அந்த சொப்பனத்தையும் அதன் வியாத்தியத்தையும் கேட்டபோது அவன் பணிந்து கொண்டு இஸ்ரவேலின் பாளையத்திற்கு திரும்பி வந்து, எழுந்திருங்கள், கர்த்தர் மீதியானரின் பாளையத்தை உங்கள் கைகளில் ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லி அந்த 300 பேரை 3 படையாக வகுத்து. ஸ்தோத்திரம். இப்ப மீதி எத்தனை பேர் இருக்கிறாங்க? 38,000 எத்தனாயிரம் போயிருச்சு? ஏற்கனவே 22,000 போயிருச்சு. இப்ப 22,000 16,000 இப்ப எத்தனாயிரம் பேருக்கு? 15,700 பேர் என்ன பண்ணிட்டாங்க? மிச்சம் அது இருக்கிற எத்தனை ஆளு? வெறும் 300 பேர். இப்ப கிதியோனுடைய வாழ்க்கையை பார்க்கிறப்ப, இப்ப கிதியோனுக்கு மீதியானியரை முறியடிக்க ஆயிரக்கணக்கான ஆட்கள் தேவை. ஆயிரக்கணக்கான ஆட்கள் தேவை. அப்படின்னா அதிகாரம் அதிகமாய் தேவை. அதிகாரம் அதிகமாய் தேவை யாருக்கு? கிதியோனுக்கு. ஏன்னா கிதியோன் யுத்தம் பண்ண பழகன மனுஷன் கிடையாது. அவர் வயல்வெளியில உழவு ஓட்டக்கூடிய ஒரு விவசாய மனிதன். ஒரு விவசாய மனிதன் ஒரு யுத்தத்தை செய்யணும்னா அவனுக்கு என்ன வேணும்? ஆள் பலம் அதிகமா வேணும். அதாவது அதிகார பலம், ஆள் பலம் அதிகமா வரணும். ஆனா கிதியோனுக்கு ஆயிரக்கணக்கான ஜனங்கள் வந்திருந்தாலும் மிச்சம் இருந்தது எத்தனை பேர் தான்? வெறும் 300 பேர் தான். இப்ப கிதியோன் 300 பேரை கொண்டு அவர் யுத்தம் பண்ண போகிறாரு. இங்க நடந்த சம்பவம் என்ன? அவருக்கு இருந்ததான படைபலம் எல்லாம் குறையுது. படைபலம் எல்லாம் குறையுது. எதிரியின் படைபலம் பூரா உயர்ந்துகிட்டே போகுது. இவருடைய படைபலம் குறையுது, எதிரியின் படைபலம் உயருது. இப்ப இந்த ரெண்டுத்துக்கும் இருக்கிறது, இடையில இருக்கிறது என்ன? அதிகாரமும் பலமும். அதிகாரமும் பலமும் அல்லது ஆட்கள். ஆனா கிதியோன் என்ன பண்ணல? அதிகாரம் குறையும் பொழுது பயப்படல. கிதியோன் அதிகாரம் குறையும் போது பயப்படல. ஆனா எலியா அதிகாரம் அதிகமாகும் பொழுது பயப்பட்டான். ஆனா கிதியோனுக்கு எதிரியின் அதிகாரம் என்ன பண்ணுது? பயங்கரமா வருது. மீதியானியருடையதான அதிகாரம் என்ன ஆகுது? ஆளுகை என்ன ஆகுது? அதிகமா தெரியுது. ஆனா கிதியோன் என்ன பண்ணல? தன்னிடத்தில் இருக்கிற 300 பேரை கொண்டு யுத்தத்துக்கு போக அவரு பயப்படல. அதே எலியா தன்னிடத்தில் இருக்கிற ஒருவனா இருக்கிறேன் என்று சொல்லி 850 தீர்க்கதரிசிகளை வெட்டினப்ப அவருக்கு பயம் வரல. அவருக்கு எப்ப பயம் வருது? ராஜாவினுடையதான எசபேலுடையதான படையை பார்த்தோன்னா, அதிகாரத்தை பார்த்தோன்னா பயம் வருது. அப்ப இருவருக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு? எலியா அதிகாரங்கள் அதிகமாகும் பொழுது அவர் தன்னை அமைதியாக வைத்துக் கொள்ளுகிறார். கிதியோன் அதிகாரங்கள் அதிகமாகும் பொழுது தன்னை அமைதியாய் வைத்துக் கொள்ளாமல் அதிகாரம் உடையவர்களுக்கு முன்பாக தேவ திட்டத்தை செய்வதற்கு தன்னை இன்னும் அதிகமாய் தள்ளினார். கிதியோன் தேவ திட்டம் செய்வதற்கு தன்னை அதிகமாய் உந்தி தள்ளுகிறார். ஆனா எலியாவோ தேவ திட்டம் செய்யாதபடி அதிகாரத்தை கண்டு பயந்து நான் செத்தால் நலமாய் இருக்கும்னு சொல்லி எங்க படுத்திருக்கிறாரு? சூரிய செடி கீழே. இன்றைக்கு ஆவிக்குரியவர்கள், வெற்றியாளர்கள், கர்மேல் பர்வதத்திலிருந்து அக்கினியை இறக்கின வெற்றியாளர்கள், ஒரு மனுஷனை முறியடிப்பது போல மீதியானரை முறியடிக்க அபிஷேகம் பண்ணப்பட்ட வெற்றியாளர்கள், தெரிந்து கொள்ளப்பட்ட வெற்றியாளர்கள், தோற்று போகிற இடம் எது தெரியுமா? நம்மளை விட அதிகமான அதிகார வர்க்கம் செயல்படும் இடத்தில். ஆமாவா இல்லையா? நான் ரட்சிக்கப்பட்டிருந்தாலும் நான் எதுக்கு பயப்படுறேன்? மனிதனுடையதான அதிகார எண்ணங்களுக்கு. அப்ப மனுஷனுடைய அதிகாரமான கவர்மெண்ட்டுக்கெல்லாம் பயப்படக்கூடாதான்னு கேட்டா நிச்சயமா பயப்படணும். மேலானவைகளுக்கு கீழ்ப்படியணும். நம்ம கொடுக்கப்பட்ட அதிகாரத்துக்கு கீழ்ப்படியணும். ராயனுடையதை ராயனுக்கு, தேவனுடையதை தேவனுக்கு. இப்ப இந்த தேவனுடைய காரியத்துல நான் எதுக்கு பயப்படக்கூடாது? அதிகாரங்களுக்கு பயப்படக்கூடாது. எளிய அதிகாரங்களுக்கு பயந்து, ஆளுகை செய்யறவங்களுக்கு பயந்து, தன்னுடைய சூறை சொன்னிக்க நான் செத்தால் நலமாயிருக்கும். இன்றைக்கு நமக்கு மேல அநேகர் இருக்கலாம். நாம் வேலை செய்கிற இடங்கள்ல நமக்கு பாசா சில பேர் இருக்கலாம், நமக்கு மேஸ்திரியா சில பேர் இருக்கலாம்,
நமக்கு சம்பளம் கொடுக்கக்கூடிய மேனேஜரா சில பேர் இருக்கலாம். ஆனா அவர்களுக்கு பயந்து நான் எதை விட்டுவிடக்கூடாது? தேவனுக்குரியவைகளை. அல்லேலூயா. நான் எதை விட்டுறக்கூடாது? தேவனுக்குரியவைகளை. அதிகாரத்துக்காக நான் விட்டுறக்கூடாது. சில அதிகாரிகளை கண்டு, அதிகாரங்களை கண்டு, மனித அதிகாரங்களை கண்டு நான் எதை விட்டுறக்கூடாது? தேவனுக்குரியதை விட்டுறக்கூடாது. எலியா ஒரு வெற்றிகரமான ஒரு ஊழியக்காரர் தான். அவரை போல அக்கினி இறக்க யாரும் இல்லதான். அவரை போல அதை பண்ண யாரும் இல்லதான். அவரை போல இதை பண்ண யாரும் இல்லதான். ஆனா அதே எலியா தான் ராஜாவுக்கு, ஆகாஸ்வேருக்கு பயப்படாத, ஆகாப் ராஜாவுக்கு பயப்படாத எலியா இந்த எசபேலை பார்த்து எசபேலின் அதிகாரத்துக்கு பயப்படுறாரு. நான் இப்பவும் மறுபடியும் சொல்றேன், எனக்குள் இருக்கிறவர் யாரு? பெரியவர். எனக்குள் இருக்கிறவர் பெரியவர். அந்த வசனத்தை முழுசா சொல்றேன். உலகத்தில் இருக்கிறவர்களை பார்க்கிலும், உலகத்தில் இருக்கிறவர்களை பார்க்கிலும், எல்லாரும் சொல்லுங்க, உலகத்தில் இருக்கிறவர்களை பார்க்கிலும் எனக்குள் இருக்கிறவர் பெரியவர். அப்ப ஸ்தோத்திரம், எசபேலுக்குள் இருக்கிற ஆவியை விட எனக்குள் இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் பெரியவர் என்ற எண்ணம் யாருக்கு வரல? இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில எதற்கு பயப்படுகிறார்கள்? எனக்குள் இருக்கிற ஆவியானவர் உலகத்தில் இருக்கிற அநேகரை விட பெரியவர் என்ற எண்ணம் இல்லாததால் அநேகர் அநேக அதிகாரங்களுக்கு பயந்து சூரச்செடிக்கில போய் படுத்துக்கிட்டு நான் செத்தால் நலமாயிருக்கும் என்றார்கள். ஆனா கிதியோனை போல சிலர் தான், எனக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரம் என்னுடையதல்ல, என்னை உண்டாக்கின என் தேவனுடையது. இந்த மீதியானிய லட்சக்கணக்கில் இருந்தாலும், நான் நூற்றுக்கணக்கில் இருந்தாலும், என்னை அனுப்பினவர் உண்மையுள்ளவர், என்னோடு பேசினவர் உண்மை உள்ளவர் என்று அதிகாரங்களுக்கு பயப்படாம, அழைப்புக்கு பயந்து, தீர்க்க தரிசனத்துக்கு பயந்து, கர்த்தருடைய வார்த்தைக்கு பயந்து யாரு தன்னை முன்ன வைக்கிறார்களோ அவர்களாலேயே வெற்றி உள்ள வாழ்க்கை என்ன பண்ண முடியுது? யாரு தோத்து போகிறா? யாரு ஜெயிக்கிறா? வெற்றி பெற்றவர்கள் வெற்றி பெற்றுக்கொண்டே வாழ்வதற்கும், வெற்றி பெற்றவர்கள் தோல்வி அடைந்து வாழ்வதற்கும் எது காரணமா மாறுகிறது? சில அதிகார இடங்கள். சில அதிகார இடங்கள். இந்த அதிகார இடங்கள் தான் இன்றைக்கு அநேக மனுஷர்கள் அதை மாத்திரம் நம்பி இன்றைக்கு தேவனுடைய அதிகாரத்தை இழந்துடுறாங்க. தானியேலின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 3வது வசனத்துல பார்க்கிறப்ப அங்க அழகான ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கும். சிறை பிடிக்கப்பட்ட இஸ்ரவேலில் ராஜ வம்சத்தை சேர்ந்தவர்கள், சில அழகானவர்கள், ரூபமுடையவர்களை எல்லாம் பார்த்து ராஜாவின் அரண்மனையில் அவங்களை வேலைக்கு அமர்த்த வேண்டும் என்று சொல்லி பாபிலோன் ராஜா கொடுக்கப்பட்ட கட்டளைக்கு கீழ்ப்படிந்து அங்கு சிலரை, அங்க வேதம் வசனம் அப்படிதான் போட்டிருக்கும், சிலரை. அந்த சிலர்ல ஒரு சிலர், தானியேல், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ, பேர் சொல்லப்படாத 4 பேரை மாத்திரம் ஒதுக்கிருங்க. அங்கு சிலர் போனாங்க. போன சிலர் எதற்கு கீழ்ப்படிந்தாங்க? அதிகாரங்களுக்கு. அவர்கள் யாருக்கு கீழே ஒப்பு கொடுக்கப்பட்டார்களோ அவர்களுக்கு அவர் கீழ்ப்படிந்தார்கள். அவர்களுக்கு கீழ்ப்படிந்து அவர்கள் கொடுக்கும் இறைச்சியை சாப்பிட்டார்கள். அவங்க கொடுக்கும் உடற்பயிற்சி அவர்கள் செய்தார்கள். அவர்கள் கொடுக்கும் ஞான புஸ்தக பாடங்களை அவர்கள் படித்தார்கள். ஆனா இது எதற்குமே இணங்காமல் ஒரு சிலர், அதிகாரங்களுக்கு அல்ல, ஆண்டவருக்கு பயந்து. இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில அநேக ராஜ மேன்மை உடையவர்கள். அந்த வசனத்தை வாசிங்க யாராவது. 3வது வசனம், தானியேல் புஸ்தகம், தானியேல் 1ஆம் அதிகாரம் 3வது வசனம். ராஜகுலத்தார்களிலும் துரைமக்களிலும் யாதொரு மாசும் இல்லாதவர்கள், அழகானவர்களும், சகல ஞானத்திலும் தேறினவர்களும், அறிவில் சிறந்தவர்களும், கல்வியில் நிபுணரும், ராஜாவின் அரண்மனையிலே சேவிக்க திறமையுள்ளவர்களுமாகிய சில வாலிபர்களை கொண்டு வரவும். சில வாலிபர்களை. அந்த வாலிபர்கள் எப்படிப்பட்ட போஸ்டிங்ல இருக்கிறாங்க? துரைமார்கள், ராஜவம்சத்தவர்கள்,
கல்விமான்கள், ஞானம் படைத்தவர்கள், அழகானவர்கள். இது எல்லாமே யாரால் உண்டானது? இஸ்ரவேலின் தேவனால் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு உண்டானது. இஸ்ரவேலின் தேவனால் இஸ்ரவேலின் ஜனங்களுக்கு உண்டானது. அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் இப்ப அதிகாரங்களுக்கு கீழ்ப்படிந்து இப்ப பாபிலோன் தேசத்துல செய்கிற காரியங்கள் என்ன? அவர்கள் சிலைக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு ராஜாவே வாழ்க என்று சொல்லுகிறதும், அங்கு வைக்கிறதான சாப்பிடக்கூடாத இறைச்சிகளை எல்லாம் அவர்களுக்கு புசிக்க நல்லா இருந்துச்சோ இல்லை வாய்க்கு டேஸ்டாக இருக்குன்னு சாப்பிட்டாங்களோ, ஏன்னா அடிமையாக இருந்தவங்க சாப்பிட்டு மாத கணக்கான நடக்க வச்சு தான் கூப்பிட்டு போவாங்க. இஸ்ரவேலேருந்து பாபிலோனுக்கு என்ன தான் பண்ணணும்? நடந்தே தான் போயிருக்கணும். அதனால் தாகத்தில் சாப்பிட்டாங்களோ, பசியில் சாப்பிட்டாங்களோ, அல்லது அதிகாரத்துக்கு கீழ்ப்படிந்து சாப்பிட்டாங்களோ, அது அப்பாற்பட்டது. ஆனால் அவங்க சாப்பிட்டாங்க. ஆனால் அந்த இடத்துலையும் பசி இருந்தும் தாகம் இருந்தும் அதிகாரத்தின் உச்சங்கள் அவர்களை கீழ்ப்படிய பண்ணி இருந்தும் சாத்ராக் மேஷாக்கும் தானியேலும் அதை நாங்கள் புசிக்க மாட்டோம், அதை நாங்கள் நமஸ்கரிக்க மாட்டோம் என்று அவர்கள் வைராக்கியமாய் தேவனுக்காய் நின்றார்கள். அதிகாரங்களுக்கு பயப்படாமல் தங்கள் ஆண்டவருக்கு அவர்கள் பயந்ததால் அவர்கள் சொன்ன வார்த்தை, நீ 7 மடங்கு என்ன 70 மடங்கு கூட நீ அக்கினி சூளையின் சூடை நீ ஏற்றிக்கொள், நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார், அவர் தப்புவிக்காமல் போனாலும் பரவாயில்லை, நான் உள்ள போறேன்னு போக காரணம் என்ன? அதிகாரத்துக்கு கீழ்ப்படிந்தில்ல, ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து. இன்றைக்கு எலியாவை போல பயங்கரமான ஊழியம் செஞ்சவங்க தான் சில அதிகாரங்களுக்கு பயந்து இதுக்கப்புறம் நான் ஊழியமே செய்ய மாட்டேன், சில அவமானங்களுக்கு பயந்து நான் ஊழியமே செய்ய மாட்டேன், சில ஒடுக்குமுறைகளுக்கு பயந்து இதுக்கப்புறம் நான் சபைக்கே வரமாட்டேன், இதுக்கப்புறம் நான் சர்ச்சுக்கே போக மாட்டேன், இதுக்கப்புறம் நான் ஜெபிக்கவே மாட்டேன், இதுக்கப்புறம் நான் பைபிளே வாசிக்க மாட்டேன். எதற்காக? ஏதோ ஒரு இடத்துல அவமானப்பட்டதுனால. இன்னமும் சொல்றேனே, எசபேல் யாரை அவமானப்படுத்திட்டாங்களா? எலியாவை அவமானப்படுத்திட்டாங்களா? எலியாவில் என்ன தாங்க முடியல? அவமானம் தாங்க முடியல. இந்த சில பிரபலமானவர்களுக்கு ஒரு சின்ன முள்குத்தல் கூட என்ன பண்ண முடியாதான்? தாங்க முடியாதான்? ரொம்ப பிரபலமானவங்க, ரொம்ப டேலண்ட் ஆனவங்களுக்கு ஒரு சின்ன முள்குத்தல் கூட என்ன பண்ணாதான்? தாங்க முடியாதான். கடந்த தேர்வுகள் முடிவு வரும்போது 10th +2 தேர்வுகள் முடிவு வரும்பொழுதெல்லாம் 400 மார்க்குக்கு 498 மார்க் எடுத்தவே 499 மார்க் எடுத்தாலும் உட்காந்து அழுகுவான். 35 மார்க் எடுத்தவே சந்தோஷமா இருப்பான். ஏன்? அந்த ஒரு மார்க் அவனால என்ன பண்ண முடியல? போயிருச்சேங்கிறத தாங்க முடியல. அந்த ஒரு மார்க் வந்தா நான் 500க்கு 500 வந்திருப்பேன். இவன் 35 தான் எடுத்திருப்பான். 5லயும் 35 தான் எடுத்திருப்பா. டோட்டல் கூட்டி பார்த்தா ஒரு 200 ஒரு 175 என்னமோ தான் வரும். அவன் சந்தோஷமா இருப்பான். 500க்கு ஒரு மார்க் குறைஞ்ச என்ன பண்ணுவான்? உருண்டு 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 அழுகுவான். 500க்கு 500 ஒரு மார்க்ல போயிருச்சு. அப்ப இந்த பிரபலமான இந்த எலியாவுக்கு எசபேலின் மிரட்டல் என்ன பண்ண முடியல? ஏற்றுக்கொள்ள முடியல. நான் யாரு? நான் கர்மேல் பர்வதத்தில் அக்கினி இறக்கணவனாக்கும், நான் உன்னுடைய தீர்க்கதரிசிகளையும் தோப்பு விக்கிரக தீர்க்கதரிசிகளையும் வெட்டி எரிஞ்சவனாக்கும், நான் ஒருவனா நின்று இம்புட்டியும் செஞ்சிருக்கிறேன், நீ என்னைய பார்த்து பயமுறுத்துறியேன்னு சொல்லி யாருக்கு பயந்தாரு? எசபேலின் வார்த்தைக்கு. ஆனா அவருக்கு என்ன வந்திருக்கணும்? 850 பேரை வெட்டின எனக்கு இந்த ஒத்த தலையை வெட்டுறதுக்கு எம்புட்டு நேரம் ஆகப்போ தைரியத்துல போயிருந்தா நான் நினைக்கிறேன் தேவன் இன்னும் அதிகமான பலத்தை கொடுத்து அந்த எசபேலுக்கு முன்பாக வரக்கூடிய அந்த படைகளை பூரா வெட்டுவதற்கு தேவன் கிருபை கொடுத்திருப்பார். ஆனா நம்மள அதிகாரத்துக்கு பயந்துட்டார். அதிகாரத்துக்கு ஆளுகை செய்கிற சிலருக்கு நாம் பயந்து நம்முடைய ஆராதனையை நாம் விட்டு கொடுக்க ஆரம்பித்தால், வேலைக்கு போனால் அவங்க திட்டுவாங்க, வேலைக்கு போனால் இவங்க திட்டுவாங்க, சம்பளம் தர மாட்டாங்க, சம்பளம் பிடிச்சி வச்சுக்குவாங்க, பிடிப்பு போயிரு, அது போயிரு, இது போயிருன்னு சொல்லிட்டு நாம் அதற்கு ஆசைப்பட்டு நம் தேவனுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை, நம் தேவனுக்கு கொடுக்க வேண்டிய நேரங்களை நாம் கொடுக்க தவறினால், நான் சூறை செடியின் கீழே தான் என்ன பண்ணியிருக்கணும்? போய் படுத்துக்கணும். ஆனால் சாவு வராது. ஆனால் என்ன வராது? சாவு வராது. பயத்திலேயே தேவன் ஒரு 2-3 நாளைக்கு என்ன பண்ணியிருப்பாரு? வச்சிருப்பார். நான் இப்படிதான் எலியாவை யோசிக்கிறேன். எலியா படுத்தோடனே தேவன் எப்படி வந்திருக்க மாட்டார். ஒரு 4-5 நாள் விட்டுருப்பாரு. கடன் என்னதான் பண்ணு பார்ப்போமே அப்படின்னு.
அதுக்கப்புறமா தான் அவனுக்கு அப்பமும் தண்ணீரையும் கொடுத்து பசியாரு, தாகத்தை தீரு, ஏஞ்சி உக்காருன்னு சொல்லி எழுப்பி விட்டுருப்பார். இவர் நினைச்சிருப்பாரு, நான் செத்துட்டேன். ஏஞ்சி பார்த்தா அதே சூறைச்செடி, இன்னும் நான் சாகலையா. சில அதிகாரங்களுக்கு பயந்து நம்மை நாமே ஒடுக்கி கொண்டு வேண்டாம் வேண்டான்னு போனா கூட நமக்கு தேவன் நம்ம கேட்கிற சாவை கூட என்ன பண்ண மாட்டோம், சந்தோஷமா பயத்திலேயே வச்சிருந்து எழுப்பிவிட்டு ஓட சொல்லுவாரே தவிர செத்துப்போன என்ன பண்ண மாட்டார், சொல்ல மாட்டார். ஒரு பக்கம் இருக்கட்டும். அப்ப சில அதிகாரங்களுக்கு பயந்து, சில அதிகார வார்த்தைகளுக்கு பயந்து, அந்த அதிகார வார்த்தையில மருத்துவ வார்த்தை வரும், அந்த அதிகார வார்த்தையில குடும்பத்தின் வார்த்தை வரும், அந்த அதிகார வார்த்தையில நாம் வேலை செய்யற இடங்கள்ல இருந்து வரும், அந்த அதிகார வார்த்தையில நாம் வசிக்கக்கூடியதான இடங்கள்ல இருந்து வரும், அந்த அதிகார வார்த்தையில நான் தான் தலைவர், நான் தான் கவுன்சிலர், நான் தான் வார்டு மெம்பர், நான் தான் எம்எல்ஏ, நான் தான் அமைச்சர், நான் தான் முதலமைச்சர்னு சொல்லி பல அதிகார குரல்கள் வரும். ஆனா ஸ்தோத்திரம், தேவனை ஆராதிக்கிற நான், தெய்வத்தை ஆராதிக்கிற நான் அதிகாரங்களுக்கு பயந்து கீழ்ப்படிந்து தரையோடு தரையாய் போவதை விட எதிர்த்து நின்றால் அவர்களை பார்க்கிலும். ஏன்னா அநேக சிறைப்பட்டு போன பாபிலோன் வாலிபர்கள் உண்டு. ஆனா சிலர் தான் ராஜ குடும்பத்துக்கு நேரா போனாங்க. அதுல கர்த்தருக்கு உண்மையா இருந்த 4 பேரை மட்டும்தான் அந்த சிலருளையும் தேவன் சிறப்பானவர்கள் என்ன பண்ணார், மாத்தினார். அவங்க ஜெயிச்சிட்டாங்க, அரண்மனை வேலைக்கு போய் ஜெயிச்சிட்டாங்க. ஆனா அதிகாரத்துல என்ன பண்ணிட்டாங்க, தோத்துட்டாங்க. கீழே இருக்கிறவங்களை விட அரண்மனைக்குள்ள இருக்கிறவங்க வெற்றியாளர்கள் தான். ஆனா அந்த வெற்றியாளர்கள் தோத்து போக காரணம் என்ன, அவர்கள் அதிகாரங்களுக்கு தங்களை விட்டு கொடுத்து, அங்கு அரண்மனையில சொல்லக்கூடிய எல்லா வேலைக்கும் தங்களை விட்டு கொடுத்து, நான் உங்களை அப்படியே நான் விட்டு கொடுக்கிறேன், என்னை ஒப்படைக்க, நான் உமக்கு அடிமை. மரியாள் தூதரை பார்த்து சொன்ன வார்த்தைய இஸ்ரவேலின் வாலிபர்கள் பாபிலோன் ராஜாவை பார்த்து சொல்றாங்க, நான் உங்களுக்கு அடிமை, நீங்கள் சொல்வதையெல்லாம் நாங்கள் செய்கிறோம். கர்த்தர் நம்ம யாருக்கும் அடிமையை என்ன பண்ணல, படைக்கல. நம்மளே நம்ம மனுஷங்களுக்கு நம்மள என்ன பண்ணிடுறோம், அடிப்பணிந்து அடிமையாக்கி தேவன் நமக்கு கொடுத்ததை இழந்து சூறைச்செடிக்கில படுத்து கடந்து, சோத்துக்கு வழி இல்லாம தண்ணிக்கு வழி இல்லாம அங்க படுத்து கடந்து, அப்புறம் தேவனே நமக்கு இறக்கம் பாராட்டி எழுப்பிவிட்டாதான் உண்டே தவிர வேற யாரும் நமக்கு இறக்கம் பாராட்டி என்ன பண்ண மாட்டாங்க, எழுப்பிவிட மாட்டாங்க. அதனால அநேக ஆவிக்குரிய வெற்றியாளர்கள் தோற்று போகிற இன்னொரு இடம் எது தெரியுமா, அதிகாரம். அதிகாரத்துக்கு கீழ்ப்படியணும், ஆனா அடிப்பணிய கூடாது. கீழ்ப்படியணும், எஸ், ஒபே பண்ணணும். வட்டி கட்டணுமா வட்டி கட்டணும், டாக்ஸ் கட்டணுமா டாக்ஸ் கட்டணும். ஆனா தேவன் ஆராதிக்காத, அதை பண்ணாத இதை பண்ணாதனா அதை நம்ம கேட்கக்கூடாது. தேவனுக்குரியது தேவனுக்கு, ராயனுக்குரியது ராயனுக்கு. அல்லேலூயா. அப்ப நம்முடைய வெற்றியான வாழ்க்கையிலையும் சில தோல்விகள் வருது அப்படின்னா, இந்த தோல்விகளையும் நான் கண்டறிஞ்சு, இல்லை இது நான் தோத்து போனாலும் பரவாயில்ல, இந்த தோல்வியை நான் என்ன பண்ண மாட்டேன். ஏன்னா சாத்ரக் மேஷக் ஆபேத்நேகோ தானியேலை பார்த்து அங்கே இருக்கிற அதிகாரி சொன்னாரு, நீங்க பருப்பு வகைகளை சாப்பிட்டா, நீங்க மரக்கறிகளை சாப்பிட்டா தோத்து போயிருவீங்க. என்ன சொன்னாங்க, உங்களுக்கு உடல் வாகு வராது, நீங்க தோத்துருவீங்க அப்படின்னாங்க. ஆனா அவங்க சொன்னாங்க, தோத்தாலும் பரவாயில்ல, நாங்க இதை சாப்பிட்டு தோத்து போறோம். நான் தோத்தாலும் தேவனுக்காக தோத்து போறேன். உலகத்துக்காக நான் தேவனிடத்தில் தோத்து போறதை விட நான் தேவனுக்காக உலகத்துல தோத்து போறது எவ்வளவோ பரவாயில்ல. இன்றைக்கு அநேகர் உலகம் வேணும்னு சொல்லி தேவன் கிட்ட என்ன பண்றாங்க, தோத்து போறாங்க. ஆனா தேவனுக்காக உலகத்துல யாருமே என்ன பண்றது இல்லை, தோத்து போகிறத அனுமதிக்கிறது இல்லை. தோத்து போகிறத விட சாகிறது நல்லதுன்னு சொல்லிதான் எலியா என்ன பண்ணார், போனார். ஆனா கிதியோன் 300 பேர், இவரோட சேர்த்து 301 பேர் சேர்ந்து கடைசி வரைக்கும் தேவனுக்காக நின்று, வைராக்கியமா நின்று, செத்தாலும் சாகுறோம் தேவனுக்காக சாகுறோம்னு சொல்லிட்டு அந்த பாளையத்துக்கு போய் லட்சக்கணக்கான மீதியானியரை முறியடித்து வெற்றியோடு திரும்பி வந்தார்கள். அழைக்கப்பட்டவர்கள் தான் எலியாவும், அழைக்கப்பட்டவர் தான் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ தானியேலும், அழைக்கப்பட்டவர் தான் கிதியோனும். ஆனா அதே அழைக்கப்பட்ட இடங்கள்ல தான் மற்றவங்களும் இருந்தார்கள். இவர்களைப் போல அவர்கள் இல்லை, அவர்களைப் போல இவர்கள் இல்லை. அப்ப நாம் யாரை போல இருக்கிறோம், அவர்களைப் போல இவர்களைப் போல இல்லை, நமக்காக கொடுக்கப்பட்ட அழைப்பின் பேரில் நாம் நம்பிக்கை வைத்து நாம் பாட்டுக்கு போறோம். வெற்றிக்குள்ளும் தோல்வி இருக்கிறது. அந்த தோல்வி ஏன், நான் அதை கண்டறியாமல் அஜாக்கிரதையை விட்டதால்.
இன்னும் நிறைய தேவ மனிதர்கள் இருக்கிறாங்க. நான் சொன்னது எல்லாமே நேரம் பத்தாதுன்னு சொல்லிட்டு வசனம் வாசிக்காமல் வேகமாக போயிட்டு, இன்னும் பேக்கப்பில் நிறைய மனுஷங்க கேரக்டர்லாம் இருக்குது. தியானித்த 2 மனிதர்கள், புதிய ஏற்பாட்டில் ஒரு மனிதரும் பழைய ஏற்பாட்டில் ஒரு மனிதரும் இருக்கிறாங்க. கர்த்தருக்கு சித்தமான அது அடுத்த வாரம் என்ன பண்ணுவோம் பார்ப்போம். அல்லேலூயா. அப்போ நம்முடைய வெற்றிக்குள்ளும் தோல்விக்கான காரணம், நான் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக என்ன பண்ணுறேன், சில விஷயத்த செய்கிறேன். கிருபை என் கூட தான் இருக்குது, கிருபை என்னை விட்டு போகலை. தேவன் என்னை எப்படியும் காப்பாற்றிடுவார். நான் தப்பே பண்ண தேவன் என்னை காப்பாற்றிடுவார். இல்லை, அதிகாரத்துக்கு பயந்து நான் செய்கிறதெல்லாம் தேவன் மன்னிச்சிருவாரா? இல்லை. சிலரை நான் இலக்காரமாக பார்க்குற தேவன் மன்னிச்சிருவாரா? கண்டிப்பாக இல்லை. எனக்கு பல ஞானம் இருக்கு, தேவன் எனக்கு தேவையில்லை, நான் தான் எல்லாத்தையும் தாங்குறேன் அப்படின்னு சொல்லி இலைய போல நினைச்சா சீக்கிரம் உதிர்ந்து கீழே விழுந்து காஞ்சி கருகி போயிடும். ஆனால் அதுவே வேரை போல உறுதியா இருந்தோம் என்றால் இன்னும் ஆழமாய் மண்ணுக்குள் போக கர்த்தர் உதவி செய்யும். நான் வேறா இருக்கிறேனா, நான் இலையா? நான் வேறா இருந்து நான் மரத்தை தாங்குறேன்னு சொன்னா தப்பே இல்லை. ஆனா இலையா இருந்துக்கிட்டு நான் மரத்தை தாங்குறேன்னு சொன்னா தப்பு தானே. நான் இலையா இருக்கிறேனா அல்லது வேறா இருக்கிறேனா? நான் அழைக்கப்பட்டவன் தான், ஆனா தேவனுக்கு கீழ்ப்படுகிறேனா, அதிகாரத்துக்கு கீழ்ப்படுகிறேனா? நான் அழைக்கப்பட்டவன் தான், தேவ சத்தத்துக்கு நான் முக்கியத்துவம் கொடுக்குறேனா, அல்லது மற்றவங்களை இலக்காரமாய் பார்த்து அவர்கள் உருப்பட மாட்டாங்கன்னு சொல்லி என்னுடைய மனித தீர்மானத்துக்கு நான் முக்கியத்துவம் கொடுக்குறேன்? நிற்கிறேன் என்று சொல்லுகிறவன் விழாதபடிக்கு எச்சரிக்கையா இருக்க கடவன். அல்லேலூயா. ஜெபிக்கலாமா? அப்படியே கண்களை மூடி முழங்கால் படிய முடிந்தால் முழங்கால் போடுங்க, இல்லை எலும்பி நீக்க முடிந்தால் எலும்பி நில்லுங்க. தேவ சமூகத்தில் பரிசுத்த ஆவியானவரே, என்னை உமது கரத்தில் ஒப்பு கொடுக்குறேன்ப்பா. சில அதிகார வார்த்தைகளுக்கு மருத்துவர் சொன்னதுதான் உண்மைன்னு அதிகார வார்த்தைகளுக்கு, இவங்க சொன்னதுதான் உண்மைங்கிற அந்த அதிகார வார்த்தைகளுக்கு பாஸ்தோத்திரம் நாங்க பயந்து சூறை செடியை நோக்கி ஓடின காலங்களை எல்லாம் எங்களுக்கு மன்னியுங்க. எங்களிடத்துல பலம் இல்லை, எங்களிடத்துல ஆள் பலம் இல்லை, அதிகார பலம் இல்லை, வெறும் 300 பேர் தான், நான் ஒரு ஆள் தான், என்ன செய்ய போறேன்னு சொல்லி நான் பயந்து ஓடினதை எனக்கு மன்னியுங்க. நினிவேவின் ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டான ரட்சிக்கப்படாட்டி எனக்கு என்ன, எனக்கு என் ஜீவன் முக்கியம், எனக்கு என் கௌரவம் முக்கியம், எனக்கு என் சுய முக்கியம்னு சொல்லி ஆவிக்குரியவனா இருந்த ஜெபிக்கிறவனா இருந்தவர்கள், தீர்க்கதரிசிகளா இருந்தவர்கள் வழி விலகி போன காலத்துக்காக என்னைய மன்னியுங்க. அதுபோல நானும் அநேக நேரங்கள்ல நான் ரொம்ப பரிசுத்தவான், நான் ரொம்ப ஜெபிக்கிறவன், நான் ஒரு நல்ல ஆயக்காரன், நான் ஒரு நல்ல பரிசேயன், நான் 2 வேளை ஜெபிக்கிறவன், 3 வேளை உபவாசிக்கிறவன், நான் தசமபாகம் செலுத்துகிறவன் சொல்லி நான் செய்ததான சில இலக்காரமான பார்வைகளுக்காக என்னை மன்னிங்கப்பா. என்னிடத்துல எல்லாமே இருக்கு, நான் மற்றவர்களை இலக்காரமா நான் பார்த்தேனே, என்னை மன்னிங்கப்பா. நான் அதனால தோல்வி அடைந்து நான் நீதிமான்ங்கிறதான ஸ்தானத்தை விட்டு தள்ளப்பட்டதுக்கு என்னை மன்னிங்கப்பா. நான் உபவாசிக்கிறவனா இருந்தாலும், நான் தசமபாகம் செலுத்துகிறவனா இருந்தாலும், நான் மற்றொரு இலக்காரமாய் பார்க்காதவனாய் இருக்க எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. நான் மற்றொரு இலக்காரமாய் பார்க்காதபடிக்கு, அநேகருக்கு முன்பாக நின்று கர்ஜித்த நான் இன்றைக்கு சிலருடைய அதிகார வார்த்தைகளுக்கு பயந்து என்னை நான் ஒளித்து வைத்து கொண்டிருக்கிறேன். என்னை மன்னிங்கப்பா. சிலருக்கு பயந்து நான் என்னுடைய அதிகாரத்தையே இழந்து நான் ஒளிந்து கொண்டிருக்கிறேனே, என்னை மன்னிங்கப்பா. எங்களை உமது கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம் ஆவியானவர். தேவ சமூகத்தில் ஆண்டவர், நாங்கள் வெற்றி உடையவர்கள் தான், ஆனால் தோல்வியின் மார்க்கமாய் சாய்ந்து கொண்டிருக்கிறோம். நாங்கள் வெற்றி உடையவர்கள் தான், ஆனால் எங்கள் வெற்றியின் வாழ்க்கை தோல்வி மயமாய் போய் கொண்டிருக்கு. இயேசுநாதர் என்னோடு உலாவி கொண்டு இருக்கிறார் என்ற ஓவர் கான்ஃபிடென்ட்டில் நான் சில சமயங்களில் சில கனிகளை நான் புசிக்க என்னை விட்டு கொடுத்தேன், சில இடங்களுக்கு போக என்னை விட்டு கொடுத்தேன், சில நபரோடு நிற்க நான் விட்டு கொடுத்தேன், சிலரோடு சம்பாதிக்க என்னை விட்டு கொடுத்தேன். என்னை அதுக்காகலாம் மன்னிங்கப்பா. இனி நான் நிற்கிறவனாகவே நிற்க விரும்புகிறேன். நான் விழுகிறவனாய் அல்ல, நான் நிற்கிறவனாய் இருக்க விரும்புகிறேன். என்னை உமது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். என்னை தொடர்ந்து நடத்துங்கப்பா.